காட்சியளிக்கின்றார். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல தரப்பட்டிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் பார்த்து கொண்டீங்கள் என்று சொன்ன பிள்ளைகள், அழகிய வீடு காணப்படுகின்றது என்று சொல்லி கிடக்குது. இங்க வீடு காணப்படுகின்றதா, வீடுகள் காணப்படுகின்றனவா பிள்ளைகள்? வீடுகள் காணப்படுகின்றன. அப்ப வீடு என்று சொல்லி ஒரு வீட்டை சொல்லி இருக்கு. சரி, வீட்டின் பின்புறமும் முன்புறமும் வாழை மரங்கள் காணப்படுகின்றன. அப்ப பின்புறமும் முன்புறமும் வாழை மரங்களாம். பின்னுக்கு வாழை மரம் இருக்குது, முன்னுக்கு வாழை மரம் இருக்குதா பிள்ளைகள்? இல்லையா? அப்ப சூரியன் தன் அழகிய கதிர்களுடன் ரம்மியமாக காட்சி அளிக்கின்றான். அப்ப சூரியன் அந்த கதிர்களோட ரம்மியமாக அழகாக காட்சி அளிக்கின்றான். அது சரியாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது, வீட்டின் அருகில் பலாமரம் காய்களுடன் காட்சி அளிக்கின்றது. ஓகே, வீட்டின் அருகில் பலாமரம் காய்களுடன் காட்சி அளிக்கின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல நீங்களே வசனத்தை பார்க்கும் போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இதுல எங்களுக்கு தரப்பட்ட சியும் டியும் மூன்றாவதும் நான்காவதும் கூற்றுகள் பொருத்தமானது. முதலாவதும் இரண்டாவதும் தவறு. அப்ப பிள்ளை போட்டுக்கொள்ளுங்கோ, வேற விட போட்டுக்கொண்ட பிள்ளைகள், மூன்றாவது விட போட்ட பிள்ளைகள் சரியோடு போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினா, பின்வரும் கட்டத்தினுள் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமானதை தெரிவு செய்கவா. அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன கொடுக்கப்பட்டிருக்கின்ற உருக்கள் எல்லாமே வெட்டுகின்ற உருக்களாக காணப்படுகின்றன. கத்தி, கத்தரிக்கோள், கைகோடரின்னு சொல்லி வெட்டுகின்ற உருக்களாக காணப்படுகின்றன. அப்ப இதுக்குள்ள தரப்பட்டதுக்குள்ள வெட்டுகின்ற ஒரு முதலாவதாக தரப்பட்டிருக்கின்ற அரிவாள், கைவாள் தான் இது வெட்டுகின்ற வாள். என்ன? ஓகே, இந்த வாளை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுங்க. ஊசி வந்து கொண்டு வெட்டாது, குத்தும். ஆணியும் குத்துமே தவிர வெட்டாது. அப்ப முதலாவது தெரிவு செய்து கொள்ளுவீங்கள். அடுத்த வினா, ஏ கம பி ஆகிய இரு உருக்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளின் எண்ணிக்கை. அப்ப தரப்பட்ட இரு உருக்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளினுடைய எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது. பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப முதலாவதாக தரப்பட்டிருக்கின்ற இந்த வண்ணத்து பூச்சிக்கும் இரண்டாவதாக உள்ள வண்ணத்து பூச்சிக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் இப்ப பார்த்து கொள்ள போகின்றோம். அப்ப முதலாவது உருவில தரப்பட்டிருக்கிற வண்ணத்து பூச்சிய வடிவா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பகுதியில வட்டங்கள் அதிகமாக இருக்குது, இந்த பகுதியில இதுல வட்டங்களை காணவில்லை. பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த பகுதியில இருக்கிற வட்டங்களை இந்த பகுதியில காணவில்லை. அதே மாதிரி இந்த இடையிலையும் ஒரு வட்டத்தை காண இல்லை, ஆனா இங்கே அந்த வட்டம் இருக்கின்றது. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வட்டங்களின் எண்ணிக்கை அதுல சரியா இருக்குது, இதுல அந்த வட்டங்களின் எண்ணிக்கை இல்லை. அதே போல இந்த கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், இதுல இடையில கோடு இருக்குது, ஆனா இந்த இடையில அந்த கோடு இல்லை. இந்த இப்படி வர வேண்டிய கோடு ஒன்று இல்லை. அப்படியே பாருங்க. அதே மாதிரி இந்த மேல் பகுதியிலையும் இடையில வர வேண்டிய இந்த கோடு இதுல இருக்குது, ஆனா இதுல அந்த இடையில வர வேண்டிய கோடு இந்த பகுதியில இடையில இல்லை. அதே மாதிரி இதுல ஒரு வட்டம் இருக்கின்றது, ஆனா இதுல அந்த வட்டத்தை காணவில்லை. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 1 2 3 4 5 வேறுபாடு பார்த்துட்டோமா இல்லையா? இப்ப அப்ப 5 வேறுபாடு பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இதுல 4லும் கூட 4ஆகவும் 4லும் குறை வேண்டி இருக்கு. அப்ப விட எது தெரிவு செய்ய வேண்டும்? 4லும் கூட. அப்ப இதுல இருக்க போகின்ற வேறுபாடுகளின் எண்ணிக்கை 4லும் கூடவாக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப 4லும் கூட என்பதனை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். அப்ப ஒருக்கா பேக் பண்ணி கொள்றேன், போட்டோ எடுக்க மறந்துட்டேன். சரி, அடுத்த கேள்வி, ஒரு தொகுதியில் உள்ளடக்கப்படுவதற்கு மிக பொருத்தமான 3 பிராணிகளும் அவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஒரு தொகுதிக்குள்ள உள்ளடக்க போகின்றோம் பிள்ளைகள். அப்ப பார்த்துக்கொள்ளுங்கோ, இதுல 3 பிராணிகளும் அவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பிராணிகளை நாங்கள் தாவர உண்ணிகள் என்று சொல்லி வகைப்படுத்தி கொள்வோமாக இருந்தால் பிள்ளைகள், AED 3மே தாவர உண்ணிகள். ஓமோ இல்லையோ பிள்ளைகள்? 3 பிராணிகளிட்டையும் ஒரே தொடர்பு தான் இருக்கின்றது, தாவரங்களை மாத்திரம் உணவாக உட்கொள்ளும்.
அப்ப தாவர உண்ணிகள் என்ற வகைகள்ல ஏஇடி என்ற 3 பிராணிகளையும் அடக்கிக் கொள்வோம். அப்ப 3வது விடைய தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள இலக்கங்களில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு இலக்கங்களை கூட்டும் போது 14ஆக வரக்கூடிய சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை யாது? அப்ப இரு இலக்கங்களை கூட்டும் போது 14ஆக வரக்கூடிய சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கையா பிள்ளைகள்? அப்ப இதுல 14 வர வேணுமா பிள்ளைகள்? அப்ப ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இலக்கங்களை கூட்ட வேண்டுமா? அப்ப இந்த சந்தர்ப்பங்கள் எவ்வாறு அமைய போகின்றனன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இருக்கிற 9ஐயும் 5ஐயும் கூட்டுவமாக இருந்தால் பிள்ளைகள் 9 5 14 என்ற விட எங்களுக்கு கிடைக்கும். என்ன 9ஓடு 5 கூட்டுவமாக இருந்தால் 14 என்ற விட எங்களுக்கு கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் இங்க இருக்குது 8. அப்ப 8ஓட நாங்கள் 6 கூட்டிக் கொள்வோமாக இருந்தால் 8 மாறும் 14 கிடைக்கும். அதை விட வேறு ஏதாவது சோடி இதுக்குள்ள இருக்கிறார்கள் கையெழுத்துங்க. வேறு ஏதாவது சோடியை கண்டார்கள். கீழே தரப்பட்டுள்ள இலக்கங்களில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு இலக்கங்களை கூட்டும் போது 14ஆக வரக்கூடியதா என்ன? அப்ப 14ஆக வரக்கூடியது ஒன்று 5 9 கூட்ட 14 வரும், இன்னொன்று 8 6 கூட்ட 14 வரும். அப்ப இங்க வரக்கூடிய தடவைகள் 2 சந்தர்ப்பங்கள் தான். அருகருகிலே இருக்கிறது இங்க சொல்லப்படவில்லை பாருங்கோ. கீழே தரப்பட்டுள்ள இலக்கங்களில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு இலக்கங்களை கூட்டும் போது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு இலக்கங்களை கூட்டும் போது 14 வரக்கூடிய சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை. அப்ப இதுல 9ஐயும் 5ஐயும் கூட்ட வந்தது, இங்க 8ஐயும் 6ஐயும் கூட்ட வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அப்ப 2 சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி முதலாவது விடைய தெரிவு செய்து கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். துவிச்சக்கர வண்டி ஒன்று விசேட பாதையினூடாக மிக வேகமாக சென்றதனால் ஒன்னில் இருக்கோ இல்லத்தானே? ரைட். துவிச்சக்கர வண்டி ஒன்று விசேட பாதையினூடாக மிக வேகமாக சென்றதனால் அதன் குறுக்கே சிறு பாதையினூடாக சென்ற முச்சக்கர வண்டியை மோதியது. இக்கூற்று பிழையானது. இக்கூற்றினை சரி செய்வதற்கு வாக்கியத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றம் யாதென்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த வாக்கியத்துல என்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்துக் கொள்வோம் பிள்ளைகள். அப்ப முதலாவது பார்த்துக் கொள்ளுங்க. இதுல இந்த துவிச்சக்கர வண்டி விசேட பாதையினூடாக மிக வேகமாக சென்றதுனா, அப்ப விசேட பாதையினூடாக செல்லுகின்ற வாகனம் எதுவாக இருக்க போது பிள்ளைகள்? விசேட பாதையினூடாக செல்லுற வாகனம் புகையிரதம் தான். ஓமா இல்லையா பிள்ளைகள்? அப்ப வேகமாக என்பதற்கு பதிலாக மெதுவாக என்ற சொல்லை சேர்த்தலாம். அப்ப விசேட பாதைகளாக துவிச்சக்கர வண்டி ஓட முடியாது. அடுத்தது துவிச்சக்கர வண்டி என்ற சொல்லுக்கு பதிலாக பேருந்து என்ற சொல்லை சேர்த்தலாம். அப்ப பேருந்தையும் அதுக்களால ஓட முடியாது. அப்ப விசேட பாதைகளால போகின்ற ஒரே வாகனம் துவிச்சக்கர வண்டி என்ற சொல்லுக்கு பதிலாக புகையிரதம் என்ற சொல்லையும், விசேட பாதையினூடாக என்ற சொல்லிற்கு பதிலாக தண்டவாளத்தில் என்ற சொல்லையும் சேர்த்தார். சரி, என்ன விளைகள்? அப்ப விசேட பாதை என்றாலும் ஒன்றுதான், தண்டவாளம் என்று சொல்லி சொன்னாலும் ஒன்றுதான். அப்ப 3வது விடைதான் மிக பொருத்தமான விடையாக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப 3வது விடைய தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு அழகான சரியான போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, ஒரு வையில் உள்ள வடிவத்தின் எத்தனை வெவ்வேறு அமைவுள்ள உருக்கள் ஒரு எக்ஸில் உள்ளனவா? அப்ப இதை போன்ற எத்தனை வெவ்வேறு அமைவுள்ள உருக்கள் ஒரு எக்ஸில ஒரு வையில இருக்குது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸில இருக்குதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கேன். அப்ப இந்த வையில இருக்கிறத போல எத்தனை அமைவுகள் இந்த எக்ஸில இருக்குது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், அதே மாதிரியான முக்கோண ஷேப். அப்ப இதுல கொண்டு வந்து இப்படியே வெப்பமா இருந்தா இது ஒரு முக்கோணியாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இது ஒரு முக்கோணியாக இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் திருப்பி வச்சோம்டா இது 2வது முக்கோணியாக இருக்கும். அடுத்த இந்த பக்கம் திருப்பி வச்சா இது 3வது முக்கோணியாக இருக்கும். அடுத்த பக்கம் திருப்பி வச்சா 4வது முக்கோணியாக இருக்கும். அப்ப இதே மாதிரி இந்த கோடுகளை நான் வரைகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த கோடு வழியாக பார்த்து கொண்டு வாங்க. சரியா பிள்ளைகளே?
இந்த கோடு வழியாக. இந்த கோடு வழியாக வரையப்படுகின்ற முக்கோணி, அதாவது அந்த கோட்டை வச்சுக்கொண்டு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இப்படி வர முக்கோணியா, அப்புறம் எல்லாத்துக்கும் கோடு வரைஞ்சா மற்ற கோடுகளை கீறலாது. இந்த கோடு வழியாக ஒரு முக்கோணி. ஏன்னா அடுத்தது இந்த கோடு வழியாக ரெண்டு முக்கோணி, இந்த கோட்டில இருந்து ரெண்டாவது முக்கோணி, பிறகு இந்த கோட்டில இருந்து மூன்றாவது முக்கோணி, பிறகு இந்த கோட்டில இருந்து நாலாவது முக்கோணி, பிறகு இந்த கோட்டில இருந்து அஞ்சாவது முக்கோணி. இந்த இப்படி வரும். அப்ப உருவாக்கக்கூடிய முக்கோணிகள் வந்து கொண்டு 5 அமைவுகள் இதுல காணப்படும். சரியா பிள்ளைகள்? அது எப்படி என்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கீறி காட்டி இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு உருக்களையும் வச்சுக்கொண்டு முக்கோணி வரைஞ்சு கொள்ள முடியும். என்ன இதை வச்சு இருந்தா இப்படி ஒரு முக்கோணியை வரையலாம், இந்த கோட்டால இப்படி ஒரு முக்கோணியை வரையலாம், இந்த கோட்டால இப்படி ஒரு முக்கோணியை வரையலாம், இந்த கோட்டால இப்படி ஒரு முக்கோணியை வரையலாம் என்று சொல்லி ஒவ்வொரு கோடுகள் வழியாகவும் முக்கோணிகளை வரைந்து கொள்ள முடியும். அப்ப இருக்கின்ற கோடுகளின் எண்ணிக்கை 5. அப்ப அதே மாதிரி 5 முக்கோணிகளை வரைந்து கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அப்ப 5 என்று சொல்லி போட்டுக்கொண்ட பிள்ளைகள் சரி போடுங்க. அடுத்தது 8வது கேள்வி. 12 சக 13 என்ற பெறுமதியை கூட்டும் போது 37 கிடைக்குது. இந்த அடைப்பில் காட்டப்பட்டுள்ள எண்களின் கூட்டுத்தொகைக்கு பதிலாக வரக்கூடிய விடையை தெரிவு செய்யவா பிள்ளைகள். அப்ப பார்த்து கொள்ளுங்க. இதுல இந்த அடைப்புகள் இருக்கின்ற இலக்கங்களின் கூட்டுத்தொகையை முதலாவது தெரிவு செய்கிறீங்க. அப்ப 12ஐயும் 13ஐயும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு ஒரு பெறுமதி வர வேண்டும். அந்த பெறுமதி என்னன்றதை பார்த்துக் கொள்ளுங்க. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. அப்ப இவை 2ஐயும் கூட்டும் போது 25 என்ற பெறுமதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்ப 25 என்ற பெறுமதி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எந்த இரு எண்களை நாங்கள் சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் 25 கிடைக்கின்றதோ அந்த இரு எண்களை நாங்கள் அந்த கட்டத்துக்கு பதிலாக கொண்டு போய் வைக்க முடியும். அப்ப 42 இருந்து 10 கழிப்பமாக இருந்தால் 32 விடையாக கிடைக்கும். அப்ப இவரை வைக்க முடியுமோ? இல்லை. அடுத்தது 40 இருந்து 15 கழிப்பமாக இருந்தால் 25 விடையாக கிடைக்கும். அப்ப இவரை வைக்க முடியுமா இல்லையா? நிச்சயமாக வைக்க முடியும். ஆனா மூன்றாவது பாருங்க, 11ஐயும் 13ஐயும் கூட்டினா 24 தான் கிடைக்கும். அப்ப அவரை அங்க தெரிவு செய்ய முடியாது. அப்ப எத்தனாவது விடையை தெரிவு செய்து கொள்ளுகின்றோம்? 2வது விடையை தெரிவு செய்து கொள்ளுங்கள். 2வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக் கொள்ள முடியும். அடுத்த வினா, 5ஓட இந்த சதுரத்தை கூட்டுகின்ற போது, சரி அதுல சதுரம் தரப்பட்டிருக்கின்றதையா, 5 சதுரம் 2 சமன் 6. அதுக்குள்ள அந்த 2 மறைஞ்சு போச்சு என்ன சதுரத்துக்குள்ள பாப்பம் இருக்காண்டு. இருக்கு 5 சதுரம் 2 சமன் 6 ஸ்டார் 2. இக்கணித செய்கையில் சதுரம் ஸ்டார் ஆகிய குறியீடுகள் குறித்து நிற்கும் கணித பிரசின்னங்கள் முறையே என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. சரி பிள்ளைகள், அப்ப இவை குறித்து நிற்கின்ற கணித செய்கைகள் முறையே என்று சொல்லி பார்த்து கொள்ள போறோம். அப்ப இந்த 2 இலக்கங்களையும் ஏதோ ஒரு விஷயம் செய்கின்ற போது அந்த 2 இலக்கங்களோடையும் இது சமனாக இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல முதலாவது கூட்டல் தரப்பட்டிருக்கின்றது பிள்ளைகள். அப்ப 5ஐயும் 2ஐயும் நாங்கள் கூட்டுவமாக இருந்தால் 7 விடையாக கிடைக்கும். அப்ப 7 சமன் அங்கால கழித்தல் செய்ய இருக்குமா. அப்ப 6ல இருந்து 2 கழிப்பமாக இருந்தால் 4 தான் விடையாக கிடைக்கும். அப்ப இது சரியான சமன்பாடா? முதலாவது இல்லைன்னா அதுல பொருத்தமான விடை எங்களுக்கு கிடைக்காது. அப்ப முதலாவது சமன்பாடு தவறு. அப்ப அடுத்தது 2வது சமன்பாட்டை போட்டு பார்க்கிறோம். முதலாவது பெருக்கட்டுக்குவோம். அப்ப 5ஐயும் 2ஐயும் பெருக்கி கொள்ளுவோம். அப்ப 2 10 சொல்லி கிடைக்கும். அடுத்தது கூட்டட்டுக்குமா. அப்ப அதோட 6ஐயும் 2ஐயும் கூட்டிக் கொள்றோம். கூட்டும் போது 8 கிடைக்கும். அப்ப 10 மட்டும் சமனா? அப்ப 2வது விடையும் தவறு. அப்ப 3வது விடையை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். 5ல இருந்து 2 கழிக்கட்டுக்குமாம். 5ல இருந்து 2 கழித்தா 3 கிடைக்கும். அது சமன் 6 2ஆல வகுக்க சொல்லி இருக்கு. அப்ப 6 2ஆல வகுத்தோம்னா 3 6. அப்ப 3 3 சமனா இருக்கா இல்லையா பிள்ளைகள்? சமனாக இருக்கின்றது என்ன. அப்ப நாங்க தெரிவு செய்ய போகின்ற விடை 3வது விடையாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப 3வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக் கொள்ளும். அடுத்த வினா,
உருவில் உள்ள எண்கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்யவா. அப்ப இதுல வெற்றிடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த இடைவெளிக்கு பொருத்தமானதை தெரிவு செய்ய போறீங்க பிள்ளைகள். அப்ப இதுல ஒரு கோலம் அதிகரித்து செல்லுகின்றதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல 2 இருந்தா அடுத்தது 4, அடுத்தது 6, அடுத்தது 8. ஓமா இல்லையா பாருங்க. 2, 4, 6, 8 2 2 அதிகரிச்சு கொண்டு செல்கின்றது. அந்த கோலம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது இதுல 20, 22. அடுத்தது இங்க 24, இங்க 26. 24, 26 என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. 20, 22 அந்த எண் கோலங்கள் வந்த ஒழுங்கு கொஞ்சம் இதுல மாறுபட்டது என்ன. ஆனா உங்களோட பேப்பர்ல கரெக்டா இருக்குல்ல. ஓ, அதாவது இந்த இடத்துல 24 வர வேணும், அடுத்த இடத்துல 26 வர வேண்டும், இந்த இடத்துல 26 வர வேண்டும், அடுத்ததுல 14, முன்னுக்கு 14, அப்புறம் அடுத்ததுல 16, அப்புறம் அடுத்தது மேல 18, 20. அப்ப இந்த இடத்துல 34 இருக்கு. 28, 30, 32, 36, 18, 18, 23, 18, 28. ஓகே. அப்ப இதே எண்கோலத்துலதான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன. சரி, அப்ப பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், இவற்றுக்கு இடையிலான தொடர்பு இருக்கா. அப்ப இது அதிகரித்து செல்லுகின்ற ஒழுங்கு 2, 4, 6, 8 என்று சொல்லி 2 2ஆக இந்த 4 கட்டங்களும் அதிகரித்து செல்கின்றது. அதே போல அடுத்ததுல 20, 22, 24, 26 என்று சொல்லி இதுக்கும் 2 2ஆக அதிகரித்து செல்கின்றது என்ன. அப்ப இப்படி இப்படி அதிகரித்து கொண்டு செல்கின்றது என்ன. அப்ப அடுத்ததை பார்த்துக்கொள்ளுங்க. 14, 16, 18, 20 என்று சொல்லி இதுக்கும் 2 2ஆக அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அப்ப இதிலையும் என்ன நடந்திருக்க வேண்டும், 2 2ஆக அதிகரித்து செல்லுகின்ற ஒழுங்கில தான் விடை கிடைத்திருக்க வேண்டும். அப்ப இதுல பார்த்து கொள்ளுங்க, இந்த இடத்துல 28 போடப்பட்டிருக்குது இதுல. அப்ப 28க்கு அடுத்தது 2 அதிகரித்தால் 30, 30ஓட 2 அதிகரித்தால் கீழே இருக்கிற 32, 32ஓட 2 அதிகரித்தால் 34. அப்ப எத்தனாவது விடை பொருத்தமாக உள்ளது, முதலாவது விடை பொருத்தமாக உள்ளது. ரெண்டாவது விடையை பார்த்து கொள்ளுங்க. ரெண்டாவது விடையில இதுல 36 இருக்குது. அப்ப இங்க 36 போட்டோம்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லை, போடலாம். ஆனா இங்க வந்து கொண்டு 18 வருமா, வராது. அங்க 18 வராது. அதே போல அடுத்ததுல இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 23, 18, 28 அதுகளுக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை. அப்ப அதனால முதலாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். இப்ப முதலாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கான அடுத்த வினா, ஏயின் நிறையை பெறுவதற்கு தராசு பியில் வைக்க வேண்டிய பொருத்தமான குறியீடு எது என்று சொல்லி கேட்டு கிடக்குது. அப்ப இந்த கேள்வியை நீங்க கொஞ்சம் டீப்பா பார்க்க வேணும். அதாவது உங்களோட கேட்ட விஷயம் வந்து கொண்டு ஏயின் நிறையை பெறுவதற்கு தான் தராசு சமனாவதற்கென்று கேட்டதோ இல்லையா. ஏயின் நிறையை பெறுவதற்கு, இந்த ஏயினுடைய நிறையை பெறுவதற்கு தராசு பியில் வைக்க வேண்டிய பொருத்தமான குறியீடு. அப்ப ஏயின் நிறை வந்து கொண்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், இங்க ஒரு வட்டம் ஒரு சதுரம், சரியா. இங்க ஒரு வட்டம் ஒரு சதுரம். அப்ப இந்த ஒரு வட்டத்துக்காக இந்த ஒரு வட்டத்தை வெட்டி விட்டோம்டா, இங்க ஒரு சதுரத்துக்காக இங்க எத்தனை வட்டங்கள் இருக்கின்றது பிள்ளைகள், 3 வட்டங்கள் இருக்கின்றன. ஒரு சதுரத்துக்கு பதிலாக 3 வட்டங்கள் இருக்கின்றன. அப்ப இதை வச்சு கொண்டு இதுல ஒரு வட்டம் தான் வரும் என்று தெரிவு செய்த பிள்ளைகள் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். சரி, அவங்க எல்லாருமே ஒரு பிழை போட்டுக்கொள்ள முடியும். எதற்காக என்று சொல்லி சொன்னால், அந்த தராசை சமப்படுத்துறதுக்காக என்று உங்களை கேள்வி கேட்டதா? இல்லை, தராசை சமப்படுத்த சொல்லி உங்களை கேள்வி கேட்கவில்லை. ஏயின் நிறையை பெறுவதற்கு, ஏயின் நிறை என்றா இதுல இருக்கிறது தான் ஏயின் நிறை. இந்த ஏயின் நிறையை பெறுவதற்கு தராசு பியில் வைக்க வேண்டிய பொருத்தமான குறியீடு, இந்த பியில வைக்க வேண்டிய பொருத்தமான குறியீடு என்றுதான் கேட்டது, சரியா.
அப்ப இங்க ஒரு வட்டமும் ஒரு சதுரமும் இருக்குது என்று சொல்லி சொன்னால் அதற்கு இங்க நீங்கள் வைக்க வேண்டியது என்ன? ஒரு வட்டம் ஓகே இருக்குது அங்க. அப்ப வட்டத்துக்கு வட்டம் கழிஞ்சா, ஆனா சதுரத்துக்கு என்ன வேணும்? இன்னும் 2 வட்டங்கள் வேண்டும். 2 வட்டங்களை வைத்தால்தான் இங்க சதுரத்துக்கு சமனாக அது வரும். விளங்கிட்டா பிள்ளைகள்? இங்க ஒரு வட்டம் இருந்தது, அந்த வட்டத்துக்கு இங்க ஒரு வட்டம் இருக்குது, அது ஓகே, வட்டத்தோட வட்டம் கழிஞ்சிடும். அடுத்தது இங்க ஒரு சதுரத்துக்கு பதிலாக நாங்கள் 3 வட்டங்களை வைக்க வேண்டும். இங்க எஞ்சி இருக்கிறது ஒரு வட்டம் தான். அப்ப மிகுதியான 2 வட்டங்களையும் வைக்கின்ற சந்தர்ப்பத்துல தான் இந்த ஏ என்ற நிறைக்கு ஏற்ற நிறைய இந்த தராசின் பகுதியில பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அம்புக்குறி போட்டு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது தராசிலையும் எந்த தட்டுன்றத. அப்ப நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கவனு நீங்கள் அதை வச்சும் கண்டுபிடிக்க இல்லை. சரி, அப்ப 3வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக் கொள்ளுங்க. அடுத்த வினா, சிற்றுண்டி சாலை ஒன்றில் உணவு உண்டவர்களின் விவரம் இவ்வுருவில் வகை குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப சிற்றுண்டி சாலையில உணவு உண்டவர்களின் விவரம் இதுல தரப்பட்டிருக்குதா பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இதுல பிட்டு உண்டவர்களின் எண்ணிக்கை 60. அப்ப இதுல பிட்டு சாப்பிட்டவர்களின் எண்ணிக்கை 60 என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது சிற்றுண்டி சாலையில் உணவு உண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த கால்வாசி பகுதி அல்லது இந்த அரைவாசி பகுதி, இந்த பகுதியின் இந்த அரைவாசி பகுதி 60 என்று சொல்லி சொன்னால் கீழே வடை உண்டவர்களும் 60 தான். ஓமோ இல்லையோ பிள்ளைகள்? அந்த அளவு பகுதியும் 60 என்று சொல்லி சொன்னால் அதுக்கு அடுத்த பகுதியும் 60ஆகத்தான் இருக்க போகின்றது. அப்ப பிட்டும் வடையும் சேர்க்கும் போது 60 60 120 கிடைக்கும். அப்ப மோதகம் உண்டவர்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்க போகின்றது? 120ஆக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? இந்த மோதகத்தை உண்டவர்களின் எண்ணிக்கை 120ஆக இருக்க போகின்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு அடுத்த இந்த மேல் பகுதியை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இடியப்பம் உண்டவர்களின் பகுதியை பார்த்தீங்கன்னா இது இந்த சரி அரைவாசியா இருக்குதோ இல்லையோ பாருங்க. இத 2 பகுதியா பிரிச்சா அதுல ஒரு பகுதி தான் இதுவாக இருக்கும். அதே சைஸ்ல தான் அது இருக்கு. அப்ப இவ்வளவுத்தின் அரைவாசியின் கூட்டுத்தொகை எத்தனையாக இருக்கும்? இவ்வளவு துண்டும் அரைவாசி 60, இவ்வளவும் 60. அப்ப 60 60 120ஆக அது இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப மேல் பகுதி இடியப்பம் உண்டவர்கள் 120 பேர், மோதகம் உண்டவர்கள் 120 பேர், பிட்டு உண்டவர்கள் 60 பேர், வடை உண்டவர்கள் 60 பேர். அவ்வளவு பேரையும் கூட்டி விடுகின்றோம். 6 6 12, 12 4 14, 14 2 16, 6 எழுதி ஒரு மிகுதி, 1 2 2 3. அப்ப மொத்தமாக இந்த சிற்றுண்டி சாலையில உணவு உண்டவர்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்க போன்றது? 360 வந்தது, 240. சாரி, நம்ம கூட்டைகள் எங்க போல விட்டுட்டோமே. 120 120, 6 6 12 12, 14 16, 360 பிட்டு உண்டவர்களின் எண்ணிக்கை. அவங்களோட படம் வித்தியாசமா வந்ததா? ஓ சாரி, இதுல படம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கேன் நெண்டையில. சாரிடா. அதுல தந்திருக்கிற படம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குதுன்னு எங்களோட படம் பிழைச்சு போச்சுது. சாரி. இதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படம் 2 அரைவாசியாக இருக்குதுன்னடா. உங்களுக்கு தரப்பட்ட படத்தின்படி இது அரைவாசியா இல்ல இருக்குது. அப்ப அத கொஞ்சம் அப்படியான மிஸ்டேக் வார சந்தர்ப்பத்துல ஒரு கையை உயர்த்தி காட்டுங்கடாப்பா. ஏன்டா உங்களுடைய படத்துல அதுல தந்த ஷேப்பும் இதுல தந்த ஷேப்பும் கிட்டத்தட்ட ஒரே அளவு சைஸ்ல தான் இருக்கு. ஒரு 1 மினிட்டா, ஒரு சின்ன எடிட்டிங் ஒன்று போட்டு பாரு. அந்த படத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே. அப்ப இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற படம் வந்து கொண்டு
பொருத்தமான படமா இருக்குது. அதுல தந்திருந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுனால அந்த விட மாறிட்டது. சரியா, பை மிஸ்டேக். ஓகே, அப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த படத்தை. அப்ப இந்த படத்தின்படி பார்த்துக்கொள்வோம். அப்ப பிட்டு உண்டவர்களின் எண்ணிக்கை 60 என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப இது 60 என்று சொல்லி சொன்னால் இந்த கீழ்ப்பகுதியும் 60 இருக்க போகின்றது. இந்த மோதகம் உண்டவர்களின் எண்ணிக்கை 120 இருக்க போகின்றது. என்ன, அப்ப 60 இது ரெண்டும் 120, அதே மாதிரி இதுவும் 120 என்று சொல்லி சொன்னால் அப்ப இடியப்பம் வந்து கொண்டு இதுன்ற அதே அளவு சைஸ்ல தான் நாங்க மேல தரப்பட்டிருக்குது. அப்ப அதே அளவு சைஸ் என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் இந்த 120ஐயும் இந்த 120ஐயும் கூட்டுறோம் 240. அப்ப இந்த துண்டு செவ்வகம் இப்படியே 240 என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் அந்த மேல் துண்டு செவ்வகமும் அதே மாதிரி 240 வரும். அப்ப இடியபத்த உண்டவர்களினுடைய எண்ணிக்கை 240 இருக்க போகின்றது. கீழே மோதகம் பிட்டு வடை என்ற மூண்டையும் உண்டவர்களின் எண்ணிக்கையும் 240 இருக்க போகின்றது. அப்ப இரண்டையும் கூட்டிக் கொள்ளுகின்றோம். அப்ப 0 4 4 8 2 2 4 480 என்று சொல்லி விட கிடைக்கும். சாரி, இப்ப மிஸ்டேக்கா. அப்ப 480 என்று சொல்லி விடையை தெரிவு செய்து கொண்ட விடைகள் ஒரு சரியான போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, சரி பிள்ளைகள், அப்ப இதுக்குள்ள அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்வோம். 480 என்று சொல்லி விட கோட்டு கொண்டு பிள்ளைகள் சரி போட்டுக் கொள்ளுங்க. இரண்டாவது விடையை தெரிவு செய்த பிள்ளைகள் இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக் கொள்ளுங்க. இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொண்டவர்கள் அடுத்த வினா. ஒரு அரசாங்க பாடசாலையில் முதலாம் தவணை பரீட்சை மார்ச் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கியது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி பொது விடுமுறை தினமாகும். தவணை பரீட்சை 6 நாட்கள் நடைபெற்றது எனின் பரீட்சை முடிவடைந்த நாள் எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல இருக்கிற விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்க. 25 வெள்ளிக்கிழமை ஆரம்பமானதான். அப்ப 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப 26 27 2 நாட்களும் நடந்திருக்காது. என்ன, பரீட்சை 26 27 என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 நாட்களும் நடைபெற்றிருக்காது. ஏன், வெள்ளிக்கிழமை என்று சொல்லி சொன்னால் 26 27 சனி ஞாயிறு. அப்ப 28ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்க போகின்றது. 28 திங்கள் என்று சொல்லி சொன்னால் 29 செவ்வாய். அப்ப 29ஆம் தேதி இங்க பொது விடுமுறை தினமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப செவ்வாய்க்கிழமை பொது விடுமுறை தினமாக இருந்திருக்க போகின்றது. அப்ப அதுவும் நடந்திருக்காது. அப்ப 30ஆம் தேதி நடந்திருக்கும். அப்ப 30ஆம் தேதி புதன்கிழமையாக இருந்திருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இது வந்து கொண்டு மார்ச் மாதம் என்றதால 31ஆம் தேதி வரைக்கும் போகும். அப்ப 31ஆம் தேதி வியாழக்கிழமை. பிறகு அடுத்தது 1ஆம் தேதி வந்துடும். ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதி வந்துடும். 31 முடிஞ்சிடும். அப்ப 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 2ஆம் தேதி சனிக்கிழமை. 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 4ஆம் தேதி தான் திங்கட்கிழமையாக இருக்கும். அப்ப 6 நாட்கள் நடைபெற்றதாம். அப்ப வெள்ளி 1ஆவது நாள், திங்கள் 2ஆவது நாள், புதன் 3ஆவது நாள், வியாழன் 4ஆவது நாள், வெள்ளி 5ஆவது நாள், திங்கள் தான் 6ஆவது நாளாக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப பரீட்சை முடிவடைந்த நாள் எதுவாக இருக்க போகின்றது?
திங்கட்கிழமையாக இருக்க போகின்றது மூன்றாவது விடை. இப்ப மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொண்ட புள்ளிகள் சரி போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்த வினாக்கு போய் கொள்ளலாம். 14வது வினா. ஒரு போட்டியில் 3 சுற்றுகளில் 5 விளையாட்டு வீரர்கள் விளையாடின விதங்கள் கீழே உள்ளன. அப்ப 5 வீரர்கள் விளையாடின விதங்கள் இதுல ஒவ்வொரு சுற்றுகளாலேயும் காட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப நல்லா விளையாடினது சகவாலையும், சராசரியா விளையாடினது தரவாலையும், குறைவா விளையாடினது ஸ்டாராலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப அதே மாதிரியான குறியீடுகளை மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையை கொடுக்க போறோம். சரி, பார்த்து கொள்ளுங்க. இதுல உங்களோட கேட்டதை தரவின்படி முழு போட்டியிலும் குறைவாக விளையாடியவர் யாரா? அப்ப குறைவாக விளையாடியவர் என்று சொல்லி சொன்னா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். எல்லாத்திலையுமே குறைவா இருக்க வேணும். என்ன? அப்ப நல்லதுன்றதே அவருக்கு கிடைச்சிருக்க கூடாது. அப்ப நல்லதுன்றதே இதுக்குள்ள கிடைக்காதவர் யாரு? புவி ஒரு ஆளுக்கு தான் நல்லதுன்றதே கிடைக்கவில்லை. ஏன் சீலா ஒரு போட்டியில நல்லா விளையாடி இருக்கிறாங்க, மாலா ஒரு போட்டி 2 போட்டியில நல்லா விளையாடி இருக்கிறாங்க, சாந்தி ஒரு போட்டியில நல்லா விளையாடி இருக்கிறாங்க, விமலாவும் ஒரு போட்டியில விளையாடி இருக்கிறாங்க. அப்ப எங்களை கேட்ட கேள்வி முழு போட்டியிலும் குறைவாக விளையாடியவர். அப்ப இவர் குறைவுதான் பிள்ளைகள். அதே நேரத்துல மற்றதிலையும் நல்லா விளையாடினவரோ இல்ல, சராசரியாகத்தான் விளையாடி இருக்கின்றார். அப்ப சராசரியாக விளையாடினதால அதையும் நாங்கள் குறைவாகத்தான் எடுத்துக் கொடுக்கின்றோம். அப்ப முழு போட்டியிலும் குறைவாக விளையாடியவர் புவி. அப்ப புவி என்பதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக் கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? புவி என்பதனை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். கடந்த சில வருடங்களாக மழை குறைவாக பெய்வதனால் பயிர் உற்பத்தி குறைவடைந்துள்ளது. எனவே எதிர்காலத்தில், அப்ப இப்ப மழை குறைவா பெய்யறதால இந்த பயிர் உற்பத்தி குறைவடைஞ்சிருக்காம். எனவே எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. மழை பெய்யலாமாம், வறட்சி ஏற்படலாம், பஞ்சம் ஏற்படலாம். அப்ப பயிர்களின் உற்பத்தி குறைவடையும் போது பிள்ளைகள் முதலாவது என்ன ஏற்படும்? அந்த நாட்டில பஞ்சம் ஏற்படும். ஓமோ இல்லையோ? சாப்பாடு இல்லாத நிலைமை தான் முதலாவது ஏற்படும். மழை பெய்யலாம்ன்றது எங்களுக்கு சொல்ல முடியாது. சில வேளைகளில திருப்பி மழை பெய்தா வறட்சி ஏற்படாமல் கூட விடலாம். ஆனா பயிர் உற்பத்தி குறைஞ்சிட்டது. அப்ப நிச்சயமா என்ன நடக்கும்? பஞ்சம் நடக்கும். ஏன்? நாங்கள் பயிரை திருப்பி நாங்கள் விதைச்சு எடுத்தாலும் அது விளைச்சலை தாரதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாட்கள் தேவைப்படும். அப்ப அதனால அந்த பகுதியில எங்களுக்கு பஞ்சம் நிச்சயமாக நிகழும் என்றதுனால மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொள்கின்றோம். பஞ்சம் ஏற்படும் என்றது. சரியா? அடுத்த கேள்வி. தரப்படும் வாக்கியத்தில் இடைவெளியில் வரக்கூடிய பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பரீட்சையில் டேஸ் அடைந்த என்னை ஆசிரியர் டேஸ். இப்ப பரீட்சையில் தோல்வி அடைந்த என்ன ஆசிரியர் பாராட்டி இருப்பாரோ இல்லையா? அடுத்தது பரீட்சையில் சித்தி அடைந்த என்னை ஆசிரியர் வாழ்த்தினார். ஓகே, பரீட்சையில சித்தி அடைந்தால் ஆசிரியர் வாழ்த்துவார். அடுத்தது பரீட்சையில் மகிழ்ச்சி அடைந்த என்னை ஆசிரியர் பாராட்டினார். பரீட்சையில ஒன்றில் வெற்றி அல்லது தோல்விதான் கிடைக்கும். என்ன? பரீட்சையில மகிழ்ச்சி என்று பெறுமோ இல்லையா? அதனுடைய முடிவு வெற்றி அல்லது தோல்வி புள்ளிகளை வச்சுக்கொண்டு தீர்மானிக்கப்படும். அப்ப இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொண்ட புள்ளிகள் சரி போட்டுக் கொள்ள முடியும். அடுத்த வினா. தரப்படும் பாடலை நன்கு வாசிக்கவும். ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. அப்ப ஓடுகின்ற உதிரத்தில வடிந்து ஒழுகின்ற கண்ணீரில தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. அப்ப எங்களோட கண்ணீரிலையும் எங்களோட ரத்தத்திலையும் ஒரு நாளும் இவன் இந்த சாதி அவன் அந்த சாதி என்று சாதி கண்டுபிடிக்க முடியுமோ? இல்ல. எல்லாருக்கும் சிவப்பு கலர் ரத்தம் தான், தண்ணீரை மாதிரி தான் கண்ணீரும் வரும். அப்ப அதை வச்சு கொண்டு என்ன சாதி என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. இப்பாடலில் சாதி என்பது எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஓடும் உதிரத்தில் இருக்கின்றதாம், ஒழுகும் கண்ணீரில் உள்ளதாம், சாதி என்பது இல்லையா? அப்ப எதனால விட சாதி என்ற ஒன்றே இல்லை என்றதைத்தான் இங்க மெயினா சொல்லி கிடக்குதானே. அப்ப மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும்.
அப்ப எல்லாருமே ஒரே சாதி தான், எல்லாரும் ஒரே அளவாக மதிக்கப்பட வேண்டும். அடுத்தது, ஒரு குடும்பத்தில் 3 சகோதரர்கள் உள்ளனர். அவர்களுள் இருவர் பெண்கள் ஆவர். அவர்களுள் ஒருவர் பின்வருமாறு கூறுகின்றார்: இப்படத்தில் இருப்பவர் எனது தம்பியின் தங்கை என கூறுகின்றார். இப்படத்தில் இருப்பவர் எனது தம்பியின் தங்கை என கூறுகின்றார். படத்தில் இருப்பவருக்கு படத்தை பார்த்து கூறுபவர் என்ன முறை? அப்ப வழியா பார்த்துக் கொள்ளுங்கோ, தரவை எழுதி கொள்ளுங்கோ. ஒரு குடும்பத்துல 3 சகோதரர்கள் தான் இருக்கணுமா. அப்ப 1 2 3 சொல்லி 3 சகோதரர்கள் தான் உள்ளனர். அவர்களுள் இருவர் பெண்களா, அதுல 2 பேர் பெண்கள். அப்ப 2வது ஆளையும் 3வது ஆளையும் பெண் என்று வைப்பாங்க. அப்ப அவர்களுள் ஒருவர் பின்வருமாறு கூறுகின்றார்: இப்படத்தில் இருப்பவர் எனது தம்பியின் தங்கை. அப்ப எனது தம்பியின் தங்கை என்றேகல்ல, அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். ஓமோ இல்லையோ பிள்ளைகள்? ஏன் அவ சொல்றா எனது தம்பியின் என்று சொல்லி. அப்ப இந்தியால இருக்கிறவன் ஆணாக இருக்க வேண்டும். அப்ப எனது தம்பியின் தங்கை என்று சொல்லி சொன்னா இந்தியால இருக்கிறவா தங்கையாக இருப்பா. அப்ப இவ ஆறாக இருப்பா? அக்காவா இருக்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? அந்த 3 பேர்ல ஒரு ஆள் தானே கூறினவா. அப்ப அக்கா கூறுகின்றார், இது இப்படத்தில் இருப்பவர் எனது தம்பியின் தங்கை என கூறுகின்றார். ஏனென் படத்தில் இருப்பவருக்கு படத்தை பார்த்து கூறுபவர் என்ன முறை? அப்ப படத்தை பார்த்து கூறுகின்றவர் என்ன முறையாக இருக்க போகின்றார்? அக்காவாக இருக்க போகின்றார். அப்ப அக்கா என்பதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். அப்ப அக்கா என்பதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வினா உங்களுக்கானது. உருவில் முக்கோணிகளினுள் உள்ள புள்ளிகள் எத்தனை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப முக்கோணிகளுக்குள்ள இருக்கிற புள்ளிகள் படத்துல சில வேளைகளில ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதான்றத பார்த்துருவோம். ரைட், ஓகே. அப்ப படத்துல பெருசா சேஞ்சஸ் கிடையாது, அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப உருவில் உள்ள முக்கோணிகளினுள் உள்ள புள்ளிகள் எத்தனை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அப்ப பார்த்து கொள்வோம். இது ஒரு முக்கோணி புள்ளிகள் என்ன. அப்ப முக்கோணிக்குள்ள ஒரு புள்ளி இருக்கு. அடுத்தது இது 2வது முக்கோணிக்குள்ள இருக்கிற புள்ளி. அடுத்தது முக்கோணியை பார்த்து கொண்டோம்டா இந்த இது ஒரு முக்கோணிக்குள்ள இருக்கிற புள்ளி. அடுத்த முக்கோணியை பார்த்து கொள்வோமாக இருந்தால் இது ஒரு முக்கோணிக்குள்ள இருக்கிற புள்ளி. அப்ப அடுத்த முக்கோணியை பார்த்து கொள்வோமாக இருந்தால் இது முக்கோணிக்குள்ள இருக்கிற புள்ளி. அடுத்த முக்கோணியை பார்த்தோம்டா இது ஒரு முக்கோணிக்குள்ள இருக்கிற புள்ளி. அதே மாதிரி இந்த கீழே தரப்பட்டிருக்கிறதும் ஒரு முக்கோணிக்குள்ள இருக்கிற புள்ளி. அப்ப இவ்வளவு புள்ளிகள் தான் புள்ளிகள் முக்கோணிகளுக்குள்ள இருக்கு. அப்போ 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி 6 புள்ளி, இதுல 7 புள்ளி 8 புள்ளி, அதுக்குள்ள 2 இருக்குதுல்ல. அப்ப முக்கோணிகளுக்குள்ள இருக்கிற புள்ளிகள் எத்தனை? 8 புள்ளிகள். 8 தெரிவு செய்த புள்ளிகள். ரைட், வெரி குட். அப்ப 3 நேர்கோடுகளால இணைக்கப்பட்டதுதான் முக்கோணி புள்ளிகள். அப்ப அந்த 3 நேர்கோடுகளால இணைக்கப்பட்டுள்ள அந்த முக்கோணிகளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் எங்களை கேட்டது. அப்ப அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத மட்டும் தெரிவு செய்து கொள்கின்றோம். 8 என்று சொல்லி விட கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அடுத்த வினாவுக்கு போய்கொள்வோம். ABCDE என்பன 5 நகரங்கள் ஆகும். அப்ப ABCDE என்பன 5 நகரங்கள் ஆகும். ஏயிலிருந்து 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பியும். அப்ப ஏயில் இருந்து என்று சொல்லி சொன்னா இதுல ஏ போட்டுக்கொள்றோம் பிள்ளைகள். அப்ப இந்த ஏயில இருந்து 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி என்ற இங்காலி சைட் என்ன. அப்ப இது இந்த தூரம் 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பியும். அப்ப இதுல பி வரப்போகிறது. பியும் பியிலிருந்து 3 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சியும். அப்ப வடக்குண்டா மேல. அப்ப இது 3 கிலோமீட்டர் தூரமா 3 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சியும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. சியும் சியிலிருந்து 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி டியும். அப்ப சியிலிருந்து 10 கிலோமீட்டர். அப்ப இதனுடைய 2 மடங்கு தூரம். சியிலிருந்து 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி டியும். அப்ப இதுல டியை தெரிவு செய்து கொள்கின்றோம். அப்ப இந்த பகுதியில டி அது 10 கிலோமீட்டர். ஆமா, ரைட். டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி ஈயும். அப்ப தெற்கண்டா கீழே. அப்ப 3 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி ஈயும் அமைந்திருக்கின்றதா. அப்ப உங்களுக்கு கிட்ட கேள்வி,
ஏக்கும் ஈக்கும் இடையே உள்ள நேர்கோட்டு தூரம் யாது? அப்ப ஏக்கும் ஈக்கும் இடையே உள்ளவன்டா இந்த இருக்குது ஏ, இந்த இருக்குது இ, ரெண்டுக்கும் இடையில உள்ள நேர்கோட்டு தூரம்டா இந்த தூரம். ஓமோ இல்லையா பிள்ளைகள்? நேர்கோட்டு தூரம்டா இந்த தூரத்தை கேட்டு கிடக்குது. அப்ப இந்த தூரத்தை எங்களால கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தானே. ஏன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இவர் 5 கிலோமீட்டர் நடந்து சென்றவர். அப்ப இவ்வளவு தூரமும் 5 கிலோமீட்டராக இருக்க போகின்றது. அங்கால இவர் 10 கிலோமீட்டர் நடந்து சென்றவர். அப்ப இங்கால உள்ள தூரம் 10 கிலோமீட்டராக இருக்க போகின்றது. அப்ப நேர்கோட்டு தூரம் இஞ்ச 5 இஞ்ச 10, அப்ப 10 மஞ்சும் 15 கிலோமீட்டராக இருக்க போகின்றது. அப்ப நேர்கோட்டு தூரம் 15 கிலோமீட்டர் என்று வந்த பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ 15 கிலோமீட்டர் சொல்லி தெரிஞ்சாக்கள் சரி போட்டுக்கொள்ளுங்க. அதில் டவுட் இருக்கிறாக்கள் ஒருக்கா படத்தை கீறி வச்சுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். எழுதி முடிச்சிட்டீங்களா? எல்லாரையும் எழுதி கொள்ளுங்க. அப்ப அடுத்த கேள்வி 21வது வினாவை எடுத்துக்கொள்ளுங்க எல்லா பிள்ளைகளும். 21வது வினாவில பார்த்துக்கொள்ளுங்க. உரு 1 உரு 2 ஆகியவை கார்போர்ட் அட்டையால் ஆனவை. இதில் உரு 1, உரு 2 ஆகியவை கார்போர்ட் பெட்டிகளால ஆனவையா? இதில் ஒரு ஒன்றில் உள்ள சதுர வடிவங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அவ்வாறே ஒரு 2 மேல் வைக்கப்படும் போது தோன்றும் வடிவம். அப்ப இதுல கொண்டு பிள்ளைகள் உங்களுக்கு அந்த சதுர அட்டையும் வடிவமும் கொஞ்சம் வித்தியாசமா தான் தந்து கிடக்கு. உங்களோட படத்துல இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அப்ப இந்த கேள்விக்கு மட்டும் உங்களோட அந்த படத்தையே யூஸ் பண்ணுவோம், கேள்வி பேப்பரையே யூஸ் பண்ணி கொள்வோம் என்று சொல்லிச்சுன்னா அந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதனால உங்களோட கேள்வி பேப்பரையே யூஸ் பண்ணி கொள்றேன். இதுல இந்த சதுரத்தை அப்படியே தூக்கி வச்சு கொள்ள போறோம். பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் எப்படி என்று சொல்லி. இதுல வடிவா பார்த்து கொள்ளுங்க. உரு 1 உரு 2 ஆகியவை கார்போர்ட் அட்டையால் ஆனவை. அப்ப இந்த உரு 1 கார்போர்ட் அட்டை தான், உரு 2 கார்போர்ட் அட்டை தான். இதில் உரு 1 உள்ள சதுர பகுதி, உரு 1 உள்ள சதுர வடிவங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு, அப்ப இந்த சதுர வடிவங்களை வெட்டி எடுத்துட்டினமா. அப்ப இது ஓட்டையா தான் கிடக்குதான், இது ஓட்டையா தான் கிடக்குது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவும் ஓட்டையா தான் கிடக்கு. வெட்டி எடுக்கப்பட்டு அவ்வாறே ஒரு 2 மேல் வைக்கப்படும் போது இந்த சதுர வடிவங்களை இப்படியே வெட்டி எடுத்து இதை மட்டும்தான் கொண்டு வந்து வைக்க போறோம். பாருங்கோ, ஒரு 1 உள்ள சதுர வடிவங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அவ்வாறே ஒரு 2 மேல் கொண்டு வந்து வைக்கப்படும் போது தோன்றும் வடிவமா.
அப்ப இதையே கொண்டு வந்து மேல வைக்க போறோம் பிள்ளைகள். அப்ப இதையே கொண்டு வந்து மேல வைக்கின்ற சந்தர்ப்பத்திலேடாப்பா இந்த சதுர அட்டைகள் வந்து கொண்டு மேல மூடுபட்டுரும் என்ன. அப்ப இது மேல மூடுபட்டா அதுக்கு கீழே இருக்கிற எழுத்துக்கள் இப்படி தெரியுமோ? ஏசி எல்லாம் தெரியாது. அது சதுர அட்டை, சதுர அட்டையை கொண்டு வந்து மேல மூடி விட்டோம்னு சொல்லி சொன்னா அது ஒன்றும் தெரியாது, அது மூடுபட்டுரும். அப்ப முதலாவதுல இருக்கிற விட வராது. ஏன்? அதுல வந்து கொண்டு இந்த ஏ வந்து கொண்டு மூடுபட்டுரும், சியும் மூடுபட்டுரும். ஆனா இதுல தெரிகிற மாதிரி இருக்கு, அதால முதலாவது விட வராது. அடுத்தது மூன்றாவது விடையில பாருங்க, அந்த வட்டத்தையும் கொண்டு வந்து கிடக்கு. வட்டத்தை கொண்டு வர்றேன் அதுல சொல்லப்பட்டது இல்ல, வெட்டின சதுர துண்டுகளை மட்டும்தான் கொண்டு வர போறேன்னு சொன்னது. அப்ப சதுர துண்டுகளை மட்டும் கொண்டு வரும்போது பிள்ளைகள் இரண்டாவது விடையில இருக்கிற மாதிரி மிகுதி பகுதிகள் எல்லாம் தெரியும், இந்த 5 எழுத்துக்களும் தெரியாது. அந்த சதுரத்துக்குள்ள இந்த 5 எழுத்துக்களும் மறைந்து விடும். அப்ப எத்தனாவது விடையை தெரிவு செய்து கொள்ள போகின்றோம்? இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொள்ள போகின்றோம். இப்ப இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? இரண்டாவது கேள்வியை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக் கொள்ளுங்க. ரைட், அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். பின்வரும் வடிவங்களில் காணப்படும் செங்கோணங்களில் இனங்கண்டு அவ்வுருவிற்கு பொருத்தமான செங்கோணங்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளபடியே தெரிவு செய்வோம். அப்ப அந்த உருவுக்கு பொருத்தமான செங்கோணங்கள் இருக்கிறபடியே மட்டும் தெரிவு செய்ய சொல்லி கிடக்கு. அப்ப பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், இதுல ஒவ்வொரு உருவிலையும் எத்தனை செங்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த முதலாவது உருவில இந்த கீழ்ப்பக்கம் ஒரு செங்கோணம், இந்த சைடு ஒரு செங்கோணம், உள்ளுக்குள்ளே ஒரு செங்கோணம், இஞ்சால ஒரு செங்கோணம். அப்ப மொத்தமாக இதுல 4 செங்கோணங்கள் இருக்கின்றன. ஆனா இதுல 2 என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நாங்கள் இவ்விடத்தை பார்த்தா இதுக்கும் ஒரு செங்கோணம் மாதிரி தான் இருக்குன்னு. அப்ப இதுல வந்து கொண்டு செங்கோணங்களின் எண்ணிக்கை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அடுத்ததை பார்த்துக் கொள்றோம், அடுத்ததுல இருக்கிற செங்கோணங்கள் சரியோன்னு சொல்லி. அப்ப இதுல ஒரு செங்கோணம், 2 செங்கோணம், 3 செங்கோணம், 4 செங்கோணம், 5 செங்கோணம், 6 செங்கோணம், 7 செங்கோணம். அப்ப இதுல செங்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 7 செங்கோணங்கள் தான் இருக்குது. அடுத்தது மூன்றாவதை பார்த்துக் கொள்ளுங்க. இதுல ஒரு செங்கோணம், 2 செங்கோணம், 3 செங்கோணம், 4 செங்கோணம், 5 செங்கோணம், 6 செங்கோணங்கள் இருக்கின்றன. அப்ப எது சரியா வரப்போகுது? இரண்டாவது விட சரியா வரப்போகுது. கோடு கொஞ்சம் மாறிட்டு இரண்டாவது விடையை தெரிவு செய்த பிள்ளைகள் கையெழுத்துங்க பார்ப்போம். இரண்டாவது விடையை தெரிவு செய்த பிள்ளைகள். ஓகே, வெரி குட். இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டு சொல்லி சொன்னால் உருவிற்கு பொருத்தமான செங்கோணங்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ள விடையத்தான் தெரிவு செய்ய சொன்னது. அப்ப 2வது உருவில தான் எங்களுக்கு 7 செங்கோணங்கள் காட்டப்பட்டிருக்குது. அப்ப இந்த செங்கோணங்களை வெட்டி கொண்டு வருகின்ற பகுதி இருக்கு தானே, இதுல வெட்டி கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த வெட்டி கொண்டு வர பகுதியை நாங்கள் ஒரு செங்கோணமாக எடுக்க முடியாது. சரியா? ஏனென்று சொல்லி சொன்னால் அதுல 2 கூர்ங்கோணங்கள் இருக்கின்றன. அதை கூர்ங்கோணமாகத்தான் எடுக்க முடியுமே தவிர அந்த பகுதியை ஒரு செங்கோணமாக தெரிவு செய்யக்கூடாது. எப்பவுமே இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சுக்கொண்டுதான் உங்களோட கேள்விகள் குழப்பப்படுகின்றன, உங்களோட குழப்பமான கேள்விகள் கொடுக்கப்படுகின்றன. சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7 செங்கோணங்கள் இதுல இருக்கிறதுனால 2வது விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். குறித்த ஒரு கோலத்தை உருவாக்குவதற்கு சதுரத்தை ஒரு தடவையும் செவ்வகத்தை 2 தடவைகளும், அப்ப சதுரத்தை ஒருக்கா பயன்படுத்திட்டுக்குமாம், செவ்வகத்தை 2 தடவைகள் பயன்படுத்திட்டுக்குமாம், வட்டத்தை 3 தடவைகளும், முக்கோணியை 4 தடவைகளும். அப்ப முக்கோணிய
4 தடவைகளும் பயன்படுத்த வேண்டும். இதற்கேற்ப பொருத்தமான உருவை தெரிவு செய்க. அப்ப உருவம் எல்லாம் ஷார்ப்பா சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஏன்னா உருக்கள்லாம் நம்மளையில சொதப்பிடுது. சரி, உருக்கள் சரியாத்தான் இருக்குது. சரி, பார்த்துக்கொள்வோம். அப்ப இதுல வந்து கொண்டு ஒரு உருக்களும் வந்து கொண்டு வெட்டுப்படுற மாதிரியோ இல்லாட்டிக்கு பொருந்தாத மாதிரியோ இல்லை. ஏன்னா ஒவ்வொரு உருக்களும் அதற்கேற்ற மாதிரியே தான் வச்சு கிடக்குது. அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் எங்களுக்கு தரப்பட்டபடியே பார்த்துக்கொள்ள போறோம். இப்ப பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், இந்த இறுதி விடையில இருந்து வருவோம். அப்ப இந்த இறுதி விடையை பார்த்துக்கொள்ளுங்கோ. 1, 2, 3 வட்டம் இருக்குது. வட்டங்களின் எண்ணிக்கை ஓகே பூரணமாக சரியாக இருக்குது. அடுத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை 2. அப்ப ஒரு செவ்வகம் 2 செவ்வகம் அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது சதுரம் வந்து கொண்டு ஒரு சதுரமா, ஓகே ஒரு சதுரம் அதுவும் கரெக்டா தான் இருக்குது. அடுத்தது முக்கோணிகள் 4. அப்ப 4 முக்கோணிகளை பாருங்க, 1, 2, 3, 4. அப்ப எந்த விட சரியா இருக்குது விடைகள்? 3வது விடையே பொருத்தமாக இருக்குதுன்னு. அதே அளவு எண்ணிக்கையான முக்கோணிகள் இருக்குது, அதனால அதையே தெரிவு செய்து கொள்ளுவோம். பிறகு அதுக்குள்ள டவுட் பட்டு கொண்டெல்லாம் இருக்க தேவையில்லை. இதுல ஒரு செவ்வகம் தான் இருக்குது, இன்னொரு செவ்வகத்தை காண இல்லை. அதே மாதிரி இதுல 3 முக்கோணி தான் இருக்குது, இன்னொரு முக்கோணியை காண இல்லை. பிறகு கடுமையா அதுக்குள்ள ஆராய்ச்சி செய்யாமலுக்கு 3வது விடையை தெரிவு செய்து கொள்ள போகின்றோம். 3வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக் கொள்ளுங்க. அடுத்தது 24வது வினா. தாயக்கட்டை ஒன்றில் A தொடக்கம் F வரை எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளது. முறிகோடு வழியே வெட்டி பிரித்தால் கிடைக்கும் அமைப்பின் கீழ் கோடு எடுக்கவா. முறிகோடு வழியாக வெட்டி பிரிக்கின்றோம், கிடைக்க போகின்ற அமைப்பு எது என்று சொல்லி பாருங்க. அப்ப இதுல பார்த்து கொண்டீங்கள் என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள், ஏனுடைய இந்த அரைவாசி பகுதி வெட்டப்பட்டிருக்கின்றது. அது ஏன்ற தலைப்பகுதியால தான் வெட்டப்பட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடையில 2வது விடைய பாருங்க, இந்த கீழ் பகுதி வெட்டப்பட்ட மாதிரி காட்டப்பட்டிருக்குது என்ன. அப்ப 2வது விட வருமோ? இல்ல. அப்ப 2வது விடைய தெரிவு செய்து கொள்ள முடியாது. அடுத்ததுல பாருங்க, இந்த பியினுடைய மேல் பகுதி தான் வெட்டப்பட்டிருக்குது. ஆனா 3வது விடையில பியினுடைய கீழ் பகுதி வெட்டப்பட்டதாக காட்டப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கும் சரியோ இல்லைன்னு. அப்ப இதுல ஏ மேல் பகுதி வெட்டப்பட்டிருக்குது, பியினுடைய மேல் பகுதி வெட்டப்பட்டிருக்குது, சியினுடைய கீழ்ப்பகுதி வெட்டப்பட்டிருக்குது. அது சரியாக தரப்பட்டிருக்கிறது. அப்ப 1வது விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அப்ப 1வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினாக போய் கொள்வோம். மாலதி 6 பக்கமும் ஒரே அளவான நீளம் கொண்ட அறுகோண வடிவ பூம்பாத்தி ஒன்றை அமைத்தார். அப்ப அறுகோண வடிவத்திலே ஒரு பூம்பாத்தி அமைச்சிருக்கிறாளாம் பிள்ளைகள். இந்த இதே மாதிரி ஒரு ஷேப்பில், ரைட்டா? 6 பக்கமும் ஒரே அளவான நீளம் கொண்ட அறுகோண வடிவ பூம்பாத்தி ஒன்றை அமைத்தார். அதனை சுற்றி ஒன்றுக்கொன்று சம தூரங்கள் இருக்குமாறு செவ்வந்தி செடிகளை நட தீர்மானித்து ஒரு பக்கத்தில் 12 செடிகளை நாட்டினார். பூம்பாத்தியை சுற்றி வர நாட்டுவதற்கு மாலதிக்கு தேவைப்படும் செவ்வந்தி செடிகளின் எண்ணிக்கை. அப்ப 12 செடிகளை நாட்டினாலாம் பிள்ளைகள். அப்போ இதுல இப்படி மூலைக்கு மூலையும் செடிகள் வந்திருக்கும் என்ன பிள்ளைகள்? அப்ப மூலைக்கு மூலையும் செடிகள் வந்திருக்கும். அப்ப 12 செடி ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், அப்ப இந்த மூலையில அது நட்டா அடுத்தது நடையக்குள்ள அந்த மூலையில நட வேணுமோ? தேவை இல்லையேன. இந்த கம்பங்களின் எண்ணிக்கை காண்ற ஈஸி மெத்தட் தான். அப்ப இந்த மூலையில இங்க ஒன்று நட்டா அடுத்த தொடக்கத்துல அந்த மூலைக்கு நட தேவையில்லை, இந்த கடைசியில மட்டும் நட்டா சரி. அப்புறம் அடுத்த தொடங்கல அந்த மூலையில வராது. அப்ப அதுக்காக என்ன செய்யறோம்டா, அந்த 12ல இருந்து அந்த மூலைகள் ஒவ்வொன்றை கழிச்சு கொள்றோம். அப்ப 11 தூண்கள் வரப்போகுது ஒரு கட்டத்துல, ஒரு பக்கத்துல 11 தூண்கள் வரப்போகுது. அப்ப இது வந்து கொண்டு அறுகோணின்றதுனால 6 பக்கங்கள் இருக்க போகின்றது. அப்ப 11 6ஆல பெருக்கிறோம், 6 1 6 6 1 6. அப்ப அவர்களுக்கு தேவைப்பட போகின்ற செவ்வந்தி செடிகள் எத்தனையாக இருக்க போகின்றது பிள்ளைகள்? 66ஆக இருக்க போகின்றது. சரியா? 66 என்பதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். நாங்கள் மூலைகளையும் சேர்ப்பமாக இருந்தால் தான் பிள்ளைகள் அங்க செவ்வந்தி செடிகளின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். எத்தனை வந்திருக்கும்? 12 6 72 என்று சொல்லி வந்திருக்கும். அப்ப அந்த மூலைகள் ஒன்றை கழிச்சு கொள்ள வேண்டும்.
அதை பெருக்கி போட்டும் கழிக்கலாம், இல்லாட்டி கழிச்சு போட்டும் பெருக்கலாம். அடுத்தது 26வது வினா. வகுப்பு ஒன்றில் உள்ள மாணவர்களில் 3 பேர் கதை புத்தகம் வாசிப்பதையுமா? அப்ப கதை புத்தகத்தை வாசிக்க போறாக்கள் 3 பேராம் பிள்ளைகள். 7 பேர் வானொலி கேட்பதையும், வானொலி கேட்க போறாக்கள் 7 பேராம். 4 பேர் சிறுகதை வாசிப்பதையும், அப்ப சிறுகதை வாசிக்கிறார்கள் 4 பேராம். 4 பேர் சிறுகதை வாசிப்பதையும், ஏனைய சிலர் வேறு பொழுதுபோக்கையும் விரும்புகின்றனர். அப்ப ஏனைய சிலர் வேறு பொழுதுபோக்கையும் விரும்புகின்றனர். வேறு பொழுதுபோக்கு விரும்புகிறாக்களும் இருக்கிறார். ஏனைய சிலர் வேறு பொழுதுபோக்கையும் விரும்புகின்ற போதிலும் வானொலி கேட்பதை விரும்பாதோர் 19 பேர் உள்ளனர். அப்ப வானொலி கேட்பதை விரும்பாதவர்கள் 19 பேர் இருக்கின்றார்களா பிள்ளைகள்? சரியா? ஏனின் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப வானொலியை கேட்கிறார்கள் எத்தனை பேர் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது? 7 பேர் என்று சொல்லி தரப்பட்டிருக்குதானே? அப்ப அந்த மிகுதியாக உள்ள 19 பேர் வானொலி கேட்பதை விரும்புறதே இல்லையா? அப்ப விரும்புற ஆக்களை எங்களுக்கு தெரியும் 7 பேர் என்று சொல்லி, அந்த விரும்பாத ஆக்களும் எங்களுக்கு தெரியும் 19 பேர் என்று சொல்லி, அப்ப 2 பேரையும் கூட்டி விட்டமாக இருந்தால் வகுப்பில் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை கிடைக்கும். ஓமையிலியோ பிள்ளைகள்? நிச்சயமாக கிடைக்கும். ஏன்? மிச்சம் எல்லாருமே விரும்பாத ஆக்களா தான் இருக்க போகினான். அப்ப 9ஐயும் 7ஐயும் கூட்டுவமாக இருந்தால் பிள்ளைகள் 16, 6 எழுதி ஒரு மிகுதி 1 1 2. அப்ப வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? 26 பேர். அப்ப 26 விட கிடைச்ச விடைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். அருகே ஏபிசி ஆகிய 3 சக்கரங்கள் தரப்பட்டுள்ளன. சக்கரங்கள் சரியா தான் இருக்கா? ஓகே, சரியா தான் இருக்கு. ஏபிசி ஆகிய 3 சக்கரங்கள் தரப்பட்டுள்ளன. சக்கரம் ஏ 3 தடவை சுழலும் நேரத்தில் சக்கரம் பி 1 தடவை சுழலும். அப்ப இது 3 தடவை சுழலும் நேரத்துல இது 1 தடவை சுழலுமா? சரியா? சக்கரம் பி 1 தடவை சுழலும். சக்கரம் பி 2 தடவை சுழலும் நேரத்தில் சக்கரம் சி 1 தடவை சுழலும். அப்ப இது 2 தடவை சுழலும் போது அது 1 தடவை சுழலுமா? சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இது அவ்வளோத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வர வேணும். முதலாவது என்ன, ஒரே மாதிரி ஒரு ஒழுங்கில கொண்டு வந்தா தான் கணக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு லேசா இருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு கணக்கு செய்ய கஷ்டமா இருக்கும். அப்ப இது 1 தடவை சுழலுகின்ற போது இது எத்தனை தடவை சுழலுமாம்? 2 தடவை சுழலும். அப்ப இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதுன்ற 3 மடங்கு வேகத்திலே அது சுழலுதுன்றது. ஓமோ இல்லையோ? ஏன்? அது 3 தடவை சுழண்டா இது 1 தடவை தான் சுழலுமா? அப்ப இது 1 தடவை சுழண்டா 1 3ஆல பெருக்கினா அது 3 தடவை சுழலுது என்று சொல்லி சொன்னால், இது 2 தடவை சுழலுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எத்தனை தடவை சுழலும்? 2 தர 3 3 6 தடவை அவள் சுழறுவாரு. இது விளங்கிட்டுதான் என்னென்று வந்தது என்று சொல்லி. அப்ப முதலாவது தர கொண்டு நாங்கள் எடுத்து வச்சு கொள்றோம். அப்ப ஏ வந்து கொண்டு 6 தடவை சுழலுகின்ற சந்தர்ப்பத்தில பி வந்து கொண்டு 2 தடவை சுழலுவார், சி வந்து கொண்டு 1 தடவை சுழலுவார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப இதே எடுத்து வச்சிட்டோம் என்று சொல்லி சொன்னா இனி எங்களுக்கு எடு கிடக்குது, சி 4 தடவை சுழலும் போது சக்கரமே எத்தனை தடவை சுழலுமா? அப்ப சி 4 தடவை சுழல போகின்றார். அப்ப சி 1 தடவை சுழலும் போது இவர் 6 தடவை சுழலுவார். அப்ப சி இப்ப 4 தடவை சுழல போகுதுண்டா 1 4ஆல பெருக்கினா 4 தடவை கிடைக்கும். அதே மாதிரி 6 4ஆல பெருக்கினா எத்தனை தடவை வரப்போகுது? 24 தடவை சுழலும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் இவர் 24 தடவை சுழலுவார் என்று சொல்லி விட கொடுக்க முடியும். சரியா பிள்ளைகள்? இவர் 1 போல 4 மடங்கு வேகத்துல சுழற போறாருண்டா அவரும் 6 போல 4 மடங்கு வேகத்துல சுழலுவார். அவ்வளவுதான். ரைட். அடுத்த வினா 28. மரதன் ஓட்ட போட்டி ஒன்றில் 3ஆம் இடத்தை பெற்றவர். மரதன் ஓட்ட போட்டி ஒன்றில் 3ஆம் இடத்தை பெற்றவர் போட்டியை முற்பகல் 8:55 மணிக்கு நிறைவு செய்தார். அப்ப 3ஆம் இடத்தை பெற்ற ஒருவர் என்ற நேரம் தரப்பட்டிருக்கின்றது 8:55. 8:55 மணிக்கு நிறைவு செய்தார். 2ஆம் இடத்துக்குரியவர் இதற்கு 20 நிமிடத்துக்கு முன்னதாகவும், அப்ப 2ஆம் இடத்தை பெற்றவர் அதற்கு 20 நிமிடம் முன்னமண்டா அதுல இருந்து 20 நிமிஷத்தை கழிச்சு கொள்றோம். அப்ப 5ல சேவர் போனா 5, 5ல 2 போனா 3. அப்ப 8:35க்கு அவர்
போட்டியை முடிச்சுட்டார். 2ஆம் இடத்துக்கு வந்தவர் 8:35க்கு முடிச்சிருக்கிறாரு. அடுத்தது சொல்லி கிடக்குது, முதலாம் அவர் 2ஆம் அவர் முடித்த நேரத்தை விட 15 நிமிடத்துக்கு முன்னதாகவும் நிறைவு செய்தார். அப்ப அதுல இருந்து 15 நிமிஷத்தை கழிக்கிறோம், முதலாம் அவற்ற நேரம் கிடைக்கும். 5 கழிச்சா 0, 3 கழிச்சா 2, 8 அப்படியே கீழே வரப்போகுது. அப்ப இவர் முடிச்சது 8:20க்கு. சரியா? அப்ப அவங்களை கேட்ட கேள்வி, எனின் முதலாவதாக வந்தவர் போட்டியை நிறைவு செய்த நேரம் யாது? அப்ப அவர் போட்டியை எத்தனை மணிக்கு நிறைவு செய்தவர்? முற்பகல் 8:20க்கு. அப்ப 2வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? 2வது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக் கொள்ளுவோம். ரைட், அடுத்த வினாவுக்கு போய் கொள்வோம். வினாவை பார்த்துக் கொள்ளுங்க. இங்கு 6 வர்ணம் பூசிய கண்ணாடி போத்தல்கள் காணப்படுகின்றன. இதில் இரு போத்தல்களை ஒன்றுக்கொன்று இடம் மாற்றுவதன் மூலம் வரிசையில் ஒன்று விட்ட போத்தல்களின் நிறங்கள் மாறி மாறி இருக்கும். கண்ணாடி போத்தல்களை மாற்றுவதன் மூலம் ஒழுங்கை பெற முடியும். அப்ப மாற்றுவதன் மூலம் ஒன்று விட்ட போத்தல்கள் வந்து கொண்டு நிறங்கள் மாறி மாறி இருக்க வேணுமா? அப்ப இஞ்ச பச்சையண்டா ஒன்று விட்டது இது பச்சையாக இருக்கக்கூடாது, மாற வேணுமா? இது பச்சையண்டா இதுல பச்சையாக இருக்கக்கூடாது, ஒன்று விட்ட ஒன்று ஒரே நிறத்துல இருக்கக்கூடாது. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப முதலாவது பார்த்துக் கொள்வோம். போத்தல் 6ஐ போத்தல் 1 இருக்கும் இடத்திலும், அப்ப போத்தல் 6ஐ போத்தல் 1 இருக்கும் இடத்திலும், போத்தல் 1ஐ 6 இருக்கும் இடத்துக்கும் மாத்துதலாம். அப்ப இதுல மஞ்சளை வர வச்சுட்டு அதுல பச்சையை கொண்டு போகட்டுக்குமா? அப்ப இது சரியா வருமோன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதுல மஞ்சள் இருக்கும் போது ஒன்று விட்ட ஒன்று இதுல ஓகே, அதே நிறம் இல்லை, பச்சை இல்லை. இதுல பச்சை இருக்கிற நேரத்துல ஒன்று விட்ட ஒன்று இதுல பச்சை இல்லை, அப்ப அது சரியா இருக்குது. அடுத்ததை பார்ப்போம். இதுல பச்சை இருக்குது, ஒன்று விட்ட ஒன்றுல மஞ்சள், ஒன்று விட்ட ஒன்றுல அங்க பச்சை வந்துடும். இப்ப அப்ப முதலாவதுல ஒன்று விட்ட ஒன்று வேறுபட்டதா வருதோ இல்லையோ பிள்ளைகள்? இடம் மாற்றும் போது ஒன்று விட்ட ஒன்று வேறுபட்டதாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடையே நாங்க தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ நாங்கள் அதை இடம் மாத்துறதால ஒன்று விட்ட ஒன்று ஒரே நிறம் வரவில்லை. அப்ப அதனால முதலாவது விடையை தெரிவு செய்யறோம். 2வது 3வது ஒருக்கா பார்த்து கொள்ளுங்கோ, அதுவும் அப்படி அமையுதா இல்லையான்றது இருக்கா. சரியா? இதை அழிச்சு கொள்ளணும். அப்ப போத்தல் 5ஐ போத்தல் 2 இருக்கும் இடத்திலும் 2 5க்குமா? அப்ப மஞ்சளுக்கு பதிலாக இங்க பச்சை வரப்போகுது, இங்க பச்சைக்கு பதிலாக மஞ்சள் வரப்போகுது. அப்ப இப்ப ஒன்று விட்ட ஒரு இடத்துல அதே நிறம் வருகுது பாருங்க, பச்சை இருக்கிற இடத்துல பச்சையே வருகுது. ஒன்றை விட்ட ஒன்று ஒரே நிறம் வரக்கூடாதான், ஆனா இங்க ஒன்றை விட்ட ஒன்று ஒரே நிறம் வருகுது, அதனால 2வது வராது. அடுத்தது 3வது பார்ப்போம். போத்தல் 4ஐ 2க்கு மாத்த போறோம். அப்ப 4 2க்கு மாத்தட்டுக்குமா? அப்ப மஞ்சளை கொண்டு நெஞ்ச போட்டுட்டு பச்சை அங்க போட்டாலும் இந்த ஒன்று விட்ட ஒன்று அப்படியே தான் இருக்க போகுது, ஒரே நிறத்திலான் இருக்க போகுது. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. அடுத்தது 30வது வினா. ஒவ்வொன்றும் 50 சென்டிமீட்டர் நீளமான 8 கயிற்று துண்டுகள் உள்ளன. அப்ப 50 சென்டிமீட்டர் நீளமான 8 துண்டுகள் இருக்குதாம் பிள்ளைகள். அப்ப இந்த மொத்த நீளம் 1,0,0,2,5,40. அப்ப 400 சென்டிமீட்டர் நீளமான கயிற்று துண்ட பிள்ளைகள். மொத்தம் 8 துண்டையும் சேர்த்து விட்டோம்னா 400 வந்துடும். ரைட், இதை வச்சு கொண்டு கேள்வியை பாருங்க. அத்துண்டங்களை இணைப்பதற்கு அவற்றிலிருந்து 5 சென்டிமீட்டர் கயிற்று துண்டுகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்து வேறொரு கயிற்றை பயன்படுத்தி கட்டி ஒரு நீளமான கயிறாக மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றிய பின் கிடைக்கும் கயிற்றின் நீளம் யாதா? அப்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கட்டைகளை பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுமோ. இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கைகளேடா இந்த கீழே இருக்கிற ஒரு கயிற்றின் துண்டத்தின் நீளம் மட்டும்தான் குறைய போகுது. ஓமையிலியோ செல்லுங்கள், இவர் தான் இதுக்கு கீழே போய் 5 சென்டிமீட்டர் குறைய போறாரே தவிர இந்த மேலே இருக்கிறது இந்த நீளம் குறையுமோ? அது இந்த நீளம் குறையாது, அது இந்த முழு நீளம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேல இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கல இவற்ற நீளம் குறைஞ்சு போடும், 5 சென்டிமீட்டர் இவற்ற நீளம் குறைஞ்சு போடும், ஆனா இவற்ற நீளம் குறையாது, அப்படியே இருக்கும். அப்ப இதே மாதிரி பிள்ளைகள் 8 கயிறுகள் இருக்குதுண்டா அதுல ஒரு கயிறு மட்டும் என்ன செய்ய போகுது? நீளம் குறையாம கடைசியில இருக்கிற கயிறு மட்டும் அதே நீளத்தோட இருக்குமே தவிர மற்ற கயிறுகள் எல்லாம் என்ன செய்யும்? 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் குறைஞ்சு கொண்டுதான் போகுது. அப்ப 8ல இருந்து அந்த கடைசியாக இருக்கிற கயிற்று துண்டு ஒன்றை கழிக்கிறோம், 7 துண்டுகளிலேயும்
5 சென்டிமீட்டர் குறைய போகுது. அப்ப 7 துண்டுகளிலேயும் 5 சென்டிமீட்டர் குறையுமாக இருந்தால் 7×5 35 சென்டிமீட்டர் குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த மொத்த நீளம் கயிற்றின் 400 சென்டிமீட்டராக இருந்தது. அதுல 35 சென்டிமீட்டர் குறைஞ்சா 10ல் 5 கழிச்சா 5, 9ல் 3 கழிச்சா 6, 4ல் சாரி அது 3 இருக்கும் என்ன. அப்ப 3 அப்படியே கீழே இறக்கி கொள்றோம். அப்ப இப்ப அந்த கயிற்று துண்டின நீளம் எவ்வளவாக இருக்க போன்றது? 365 சென்டிமீட்டராக இருக்க போன்றது. எப்பவுமே கடைசி கயிற்று துண்டத்தின் நீளம் குறையாது. சரியா? அது அப்படியே தான் இருப்பாரு. அடுத்த கேள்வி, பின்வரும் தகவல்களை கொண்டு வினாவிற்கு விடை தருகவா. ஒரு குடும்பத்தில் கவிஷன், ரிதுசார், சுரேஷ், மதுஷா எனும் 4 சகோதரர்கள் உள்ளனர். மதுஷாவுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உண்டு. அப்ப மதுஷாவுக்கு மதுன்றவாவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை உண்டா? சரியா? அப்ப இந்த குடும்பத்துல 4 பேர் இருக்கணுமா? அடுத்த சொல்லி கிடக்குது கவிசன் ரிதுசாவின் தம்பி. அப்ப கவிசன் என்ற பையன் ரிதுசாவின் தம்பியா? அப்ப ரிதுசான்றது ஆறுன்றது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமே, தங்கையாக இருக்க முடியாது. ரிதுசாவின் தம்பியா? அப்ப ரிதுசான்றது எங்க இருக்க வேணும்? மேலே இருக்க வேணும். ரிதுசா மேலே இருந்தா தான் அவங்கட தம்பியாக இவர் வர முடியும், கவிசன். ஏன் இதுல 4 பேர் தந்தது, அதுல மதுஷான்றவா வந்துட்டா. மதுஷாவிற்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உள்ளது என்று சொல்லி சொன்னா மற்றது மேல உள்ளால் தான் இனி வர வேணும். அடுத்த தடவையில சொல்லி கிடக்குது கவிசன் ரிதுசாவின் தம்பி. அப்ப கவிசன் என்றவன் இவனாகத்தான் இருக்க முடியும். ஏன் கவிசனை கொண்டது நாங்கள் இங்க மேல போட்டோம்டா அவன் வந்து கொண்டு ரிதுசாவின் தம்பி என்று சொல்ல முடியாது. ரிது அவனுக்கு மேலே இருக்க வேணும். அப்ப ரிதுவ மேல போட்டாதான் அவாண்ட தம்பி கவிசன் ரிதுசாவின் தம்பியாக மாறுவான். அப்ப தம்பி கவியாகிட்டான் என்று சொல்லி சொன்னா தங்க யாராக இருக்க போறா? இப்ப ரிது மது கவி வந்துட்டினம், ரிது மது கவி வந்துட்டினம். அப்ப சுரேஷ் மட்டும் எஞ்சி இருக்க போகின்றார். ஒரு குடும்பத்தில் கவிசன், ரிதுசா, சுரேஷ், மதுசா. கவிசன் சரி, அடுத்தது மதுசா சரி, கவிசன் மதுசா 2 பேரும் சரி. அடுத்தது மதுசாவுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும். அப்ப மதுசாவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை. ஓகே, அது சரி. கவிசன் ரிதுசாவின் தம்பி. அப்ப கவிசன் ரிதுசாவின் தம்பி என்றா அப்ப இவா அங்க வர போற என்ன? ஒன்றில் அந்த ஒழுங்கில வரலாம், இல்லாட்டிக்கு இந்த ஒழுங்கில வரலாம், 2 ஒழுங்கில வரலாம். அப்ப அங்க மதுவை போட்டோம் என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள் தம்பியும் தங்கையும் தங்க மேல வரலாம், தம்பி என்ன செய்யலாம் கீழையும் வரலாம். இந்த ஒழுங்கில கீழே அப்ப இவரை போட்டுக்கொள்றோம். அப்ப இவரை கீழே போட்டா அப்ப இப்ப மது அங்க வந்துட்டாங்க. அப்ப கவி வந்து கொண்டு தம்பியாக இருக்கலாம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்குள்ள ஒரு ஆம்பளை பொடியன்னு தான் தந்து கிடக்குது. இதுக்குள்ள கவிசன் சுரேஷ் என்று சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள கவிய போட்டா தான் அங்கால இன்னொரு தினம் போட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த தங்கைக்கு பெயராக நாங்கள் என்னத்தை வச்சு கொள்ளுவோம்? கவிசன் ரிதுசாவின் தம்பியா. அப்ப இவாவ ரிதுசாவாக்கி விட்டோம் என்று சொல்லி சொன்னா தான் பிள்ளைகள் சரியா வர போகுது. ஏனென்று சொல்லி சொன்னா மதுசாவுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும், மதுசாவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை, அது சரி. அடுத்தது கவிசன் ரிதுசாவின் தம்பி. ஓகே, ரிதுசாவின் தம்பி, அதுவும் சரி. அப்ப மதுசாய் குடும்பத்தின் எத்தனையாவது பிள்ளை என்று கேட்டு கிடக்குது. இப்ப மதுசாய் குடும்பத்தின் 2வது பிள்ளையாக இருக்க போறான். ஏன் அவ 2வது பிள்ளையா இருந்தா தான் அந்த 1வது ஒரு பொடியனா இருப்பான். அது யாரு? சுரேஷாக இருக்க போறான். சரியா? இப்படி போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப போட்டு பார்க்கல பொருத்தமா வருகின்றபடியே தெரிவு செய்து கொள்ளுகின்றோம். அப்ப இப்படி ஒரு கட்டத்துல போட்டு பார்க்கல ஒரு இடத்துல பிழைக்கும் என்ன. அப்ப பிழைக்கல அந்த விட சூட்டபிள் இல்லையாண்டி போட்டு மற்றபடியே தெரிவு செய்து கொள்ள போறோம். அவ்வளவுதான். இதுக்காக எல்லாம் விடிய புல்லா தெரிஞ்சு கொண்டுதான் செய்யணும் இல்லை.
நீங்க போட்டு பாக்குறீங்க, போட்டு பார்க்கல அந்த தரவு பிழை கேட்கல, அதை மாத்தி கொள்றீங்க, அவ்வளவுதான். இப்ப அவ கீழே போட்டு அவரை மேல போடக்கல அங்கே ஒரு ஆள் பிழைக்கிறாருல்லோ, அப்ப அங்க பிழை வரையக்கல டக்குன்னு தெரியும், ஓகே இதை ஒழுங்கு மாத்த வேணும்ன்றது. சரி, அடுத்தது 32வது வினா. கீழே தரப்பட்டுள்ள செவ்வக வடிவு பாத்தி. அப்ப இந்த பாத்தியை கொஞ்சம் மாத்தி கொள்வோம். கீழே தரப்பட்டுள்ள செவ்வக பாத்தியாம். அப்ப கத்தரி சரி, மிளகாய் சரி, 480 சரி, 200 சரி. ஓகே, அப்ப கீழே தரப்பட்டுள்ள செவ்வக வடிவான காணி ஒன்றின் அரைவாசிக்கு கத்தரி செடிகளையும் அரைவாசிக்கு மிளகாய் செடிகளையும் நாட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இக்காணியில் இருந்து ஒரு பக்க நீளம் 4 மீட்டர் அளவினுடைய சதுர துண்டுகள் ஒரு கன்று நடுவதற்கென பிரிக்கப்பட்டிருந்தது. அப்ப 4 சென்டிமீட்டர் அளவை கொண்ட சதுர துண்டா, 4 மீட்டர் அளவை கொண்ட சதுர துண்டா, ஒரு பக்கம் 4 மீட்டர்ண்டா அடுத்த பக்கமும் 4 மீட்டராகத்தான் இருக்க போகுது. இந்த பக்கமும் 4 மீட்டர், அந்த பக்கமும் 4 மீட்டர். அப்ப ஃபுல்லா 4 மீட்டர்ல இருக்க போகுது. 4 மீட்டர் அளவினை உடைய சதுர துண்டுகள் ஒரு கன்று நடுவதற்கென பிரிக்கப்பட்டிருந்தது. அவ்வகையில் இக்காணியில் நாட்டக்கூடிய மிளகாய் செடிகளின் எண்ணிக்கை யாதா? அப்ப மிளகாய் செடிகளின் எண்ணிக்கையை கேட்டு கிடக்குது எங்கள்கிட்ட. அப்ப பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரு பக்க நீளத்துக்கு 480 மீட்டர் இதுல இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த 480ல அரைவாசி தான் மிளகாய்க்கு போகுது. ஏன் இந்த காணிய அரைவாசியா பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த காணிய அரைவாசியா பிரிக்கல 480ல அரைவாசி பகுதி அங்கால வந்துடும். அப்ப 2ஆல வகுத்து கொள்றோம். 2 4, 4ல 4 போனா 0, 8 கீழே இறக்கி கொள்றோம். 4 8, 8ல 8 கழித்தால் 0, 0 கீழே இறக்கி கொள்றோம். 0 0. அப்ப 0ல 0 கழித்தால் 0. அப்ப இந்த மிளகாய் செடி நடப்பட்ட பிரதேசத்தினுடைய நீளம் 240. ஆனா அகலத்தில மாற்றம் வராது. ஏன்? அகலம் அதே அளவு அகலம் தான். அப்ப அகலம் 200 தான், அதுல மாற்றம் இல்லை. அப்ப இந்த 240க்குள்ள எத்தனை நாள் இருக்குதுன்னு பாக்குறோம். இந்த நீள பகுதிக்குள்ள எத்தனை 4 துண்டுகளை எடுக்கலாம். அப்ப 4 20 4 24, 24 போனா 0 0 கீழே இறக்கினா 0 0. அப்ப இந்த 240 மீட்டர் இந்த தூரத்துக்குள்ளேயும் 60 துண்டுகளை வெட்டலாம் பிள்ளைகள். 60 துண்டு மிளகாய் செடிகளை வைக்கலாம். அதாவது 60 மிளகாய் செடிகளை வைக்கலாம். இனி இந்த அகலத்துக்குள்ள பார்க்க போறோம். இந்த அகலத்துக்குள்ள 200க்குள்ள 4 மீட்டர் படி எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப 4 20, 20ல 20 கழிச்சு கொள்றோம் 0, 0 கீழே இறக்கினா 0 0. அப்ப 50 மீட்டர் 50 துண்டுகளை வைக்க முடியும். அப்ப இந்த நீள பகுதிகளை 60, இதுல 50 இனி என்ன செய்து கொள்ள வேண்டும்? அது 2ஐயும் பெருக்கி கொள்ள வேண்டும். நீள பகுதியில இப்படி 60 கட்டங்களை வெட்டி கொள்ளலாம். அகல பகுதியில இப்படி 50 கட்டங்களை வெட்டி கொள்ளலாம். அப்ப அங்க 60, இங்க 50 என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள் 2ஐயும் பெருக்கி கொள்றோம். ஏன்? இப்ப சதுர கட்டம் ஒன்று எடுத்தமண்டா பிள்ளைகள், இந்த சதுரத்தை இந்த இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறீங்க, இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்கள் நீள பகுதிக்கு எத்தனை கட்டம் பிரிச்ச நீங்கள்? 1 2 3 4 கட்டம். அகல பகுதியில 1 2 3 கட்டம் பிரிச்ச நீங்கள். அப்ப திருப்பி என்ன செய்யற நீங்கள்? இந்த 3 4 பெருக்கினா தானே மொத்த கட்டம் கிடைக்கும் 12. அதே மாதிரி தான் இதுக்கும். அப்ப நீள பகுதியில இந்த 60 கட்டங்களை வெட்ட முடியும், அகல பகுதியில 50 கட்டங்களை இருக்கிறான். அப்ப 0 0, அப்ப 0 0 0 3. அப்ப இதுல எத்தனை செடிகளை நாட்டிக்கொள்ள முடியும்? 3000 செடிகளை நாட்டிக்கொள்ள முடியும். அப்ப 3000 என்று போட்டால் கையெழுத்துங்க பாப்போம். சூப்பர். கையத்தான் ஏத்த சொன்னா, ஹேண்ட் சிம்பிள் ஏத்த சொல்லல. சரி, 3000 மட்டும் இப்படியே போட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வினா, 25 வினாக்களை கொண்ட வினாவிடை போட்டி ஒன்றில் சரியாக பதிலளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 4 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அப்ப 25 கேள்வி என்றா 4 புள்ளி வழங்கினா 100 புள்ளி, எல்லாம் சரி என்றா 100 புள்ளி கிடைக்கும். பிழையாக பதிலளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் பெற்ற புள்ளியில் இருந்து 2 புள்ளிகள் வீதம் குறைக்கப்படும். அப்ப சரி என்றா 4, அதுல குறைக்கிறது 2, அப்ப மொத்தம் ஒரு கேள்வி பிழை என்றா 6 புள்ளி குறையும்.
அப்போட்டியில் அவன் பெற்ற மொத்த புள்ளிகள் 40 எனின், அப்ப அவன் பெற்றது 40 புள்ளி புள்ளிகள். அப்ப 100 புள்ளியில அவன் 40 புள்ளிகளை பெற்றிருக்கிறான்டா, அவன் பெறாத புள்ளிகள் 60 புள்ளிகள். அவன் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை என்று கேட்டது புள்ளிகள். அப்ப அவன் பிழையாக விடையளித்து வந்த புள்ளி 60 என்ன, அவன் பிழையாக விடையளித்ததால அவனுக்கு 60 புள்ளி குறைஞ்சு போட்டுச்சு. அப்ப இந்த 60க்குள்ளேயும் எத்தனை 6 புள்ளி இருக்குதுன்னு பார்த்துக் கொள்றோம். என்ன 60க்குள்ளேயும் எத்தனை 6 புள்ளி இருக்குதுன்னு பாக்குறோம். 6 10 60. அப்ப அவன் என்ன செய்திருக்கிறான், 10 வினாக்களுக்கு பிழையாக விடையளிச்சிருக்கிறான். அப்ப உங்களை கேட்டது அவன் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனையா. அப்ப மொத்தம் 25 கேள்விகள் கொடுக்கப்பட்டது, அதுல 10 பிழை என்று சொல்லி சொன்னால் 15 வினாக்கள் சரியான வினாக்கள். அப்ப அவன் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை 15 வினாக்கள். சரியா பிள்ளைகள்? 15 என்றதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 15 தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது, கமலன் குறித்த ஒரு இடத்திலிருந்து 200 மீட்டர் தூரம் வடக்கு நோக்கி சென்றான். அப்ப வடக்கு நோக்கி என்றா மேல வடக்கு நோக்கி சென்றான். பின் இடது பக்கம் திரும்பி 100 மீட்டர் தூரம் சென்றான். பின் இடது பக்கம் என்று சொல்லி சொன்னா கடிகாரத்துக்கு எதிர்பக்கம் இஞ்சாலி சைட்ல திரும்பி 100 மீட்டர் செல்றானா. அப்ப இது 200 மீட்டர் என்றா நீளம் கூடவாக இருக்க வேண்டும், 100 மீட்டர் என்றா நீளம் குறைவாக இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரம் சென்றான். பின் தெற்கு திரும்பி 50 மீட்டர் சென்று, தெற்கு திரும்பி என்றா கீழே 50 மீட்டர். அப்ப இதுல ஒரு 50 மீட்டர் வந்திருக்கிறான். அப்ப இதை வச்சுக்கொண்டே நாங்கள் விடையை கண்டுபிடிச்சிட முடியும். முதலாவதுல இப்படி வடக்கு நோக்கி போன மாதிரி அம்புக்குறி இருக்குதோ இல்லையன, வடக்கு நோக்கி சென்ற மாதிரி அம்புக்குறி இல்லை. ஆக இங்க முடிவிடத்துல அவர் வடக்கு நோக்கி போன மாதிரி இருக்கே தவிர ஆரம்பத்துல வடக்கு நோக்கி சென்ற மாதிரி இருக்கோ இல்லை. ரெண்டாவதுல வடக்கு நோக்கி சென்ற அம்புக்குறி இருக்குதுதான், இந்த வடக்கு நோக்கி சென்ற அம்புக்குறி இருக்குது. ஆனா அவர் திரும்பினது வலது பக்கம். ஆனா எங்களை சொல்லி கிடக்குது இடது கை பக்கம் திரும்புறாரா. அப்ப மூன்றாவது விடைய பாருங்கோ, வடக்கு நோக்கி செல்றார், இடது பக்கம் திரும்பி 100 மீட்டர் தூரம் செல்லுகின்றார். பிறகு தெற்கு நோக்கி திரும்பி 50, பிறகு வலது கை பக்கம் திரும்புறாரா. அப்ப வலது கை பக்கம் திரும்ப போறாரு. அப்ப இதுதான் வலஞ்சுழி. அப்ப வலது கை பக்கம் திரும்பி 50 மீட்டர் சென்று அங்கிருந்து தெற்கு நோக்கி 100 மீட்டர், அப்ப தெற்கு நோக்கி 100 மீட்டரும் வந்துட்டார். அப்ப மூன்றாவது விடைதான் இதுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினா, ரவியிடம் ஊதா கருப்பு பச்சை நிற மாபிள்கள் உண்டு. என்னென்ன நிறத்துல? ஊதா கருப்பு பச்சை நிற மாபிள்கள் உண்டு. ரோஹனிடம் செம்மஞ்சள் பச்சை ஊதா நிற மாபிள்கள் உண்டு. துசானிடம் மஞ்சள் பச்சை ஊதா நிற மாபிள்கள் உண்டு. ஏனென் ரவி ரோஹன் ஆகிய இருவரும் தனித்தனியாக விரும்பும் நிறங்கள் முறையே. அப்ப ரவியும் ரோஹனும் தனித்தனியாக விரும்புகிற முறைகளா நிறங்களா. அப்ப இது ரவின்ற நிறங்கள். அடுத்தது ரோஹன்ற நிறங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக துஷானின்ற நிறங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த மூன்றையும் வச்சுக்கொண்டு இவைகள் தனித்தனியாக விரும்பும் நிறங்கள் முறையே என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த ரவி ஊதா விரும்புற நேரம் இவரும் ஊதா விரும்புறார். அப்ப அது ரெண்டு பேரும் சேம் கலர். இவர் பச்சை விரும்புற நேரம் இவரும் பச்சை விரும்புறார், அதுவும் சேம் கலர். அப்ப இவர் செம்மஞ்சளை விரும்புற நேரம் அவர் அங்கால கருப்பு நிறத்தை விரும்புறாரு. என்ன, அப்ப கருப்பு நிறத்தை விரும்புறதுனால நாங்கள் இந்த செம்மஞ்சளையும் கருப்பையும் தெரிவு செய்து கொள்ள போறோம். இவைகள் தனித்தனியா விரும்புற மாதிரி, ஒரே ஆக்கள் விரும்புற கலர்ஸை தெரிவு செய்யக்கூடாது, தனித்தனியா விரும்புறத தெரிவு செய்து கொண்டோம்டா சரி. அப்ப மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கடாப்பா. அப்ப 36வது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்கோ. திரையரங்கு ஒன்றுக்கு வயது வந்த ஆண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு வயது வந்த பெண்கள் ஆவார். அப்ப திரையரங்கு ஒன்றுக்கு வயது வந்த ஆண்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு வயது வந்த பெண்கள் ஆவர். அப்ப பெண்கள் வந்து கொண்டு 2 மடங்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. 2 மடங்கு பெண்கள் ஆவர். அப்ப வயது வந்த பெண்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு சிறுவர்களும்.
அப்ப இதுன்ற 3 மடங்கு சிறுவர்களாம் அங்கால சிறுவர்களும் அங்கு வருகை தந்திருந்தனர் எனின் கண்காட்சியை பார்வையிட வந்த வயது வந்தோரின் எண்ணிக்கை யாதாக இருக்கு. சாரி, இந்த திரையரங்கு வந்துட்டு இந்த கண்காட்சி என்று வந்துட்டு தானே. அப்ப அதுல மாத்திக்கொள்ளுங்க, இஞ்ச மாத்திக்கொள்ளுங்க, கண்காட்சி ஒன்றிற்கு வந்த என்று மாத்திக்கொள்ளுங்க. திரையரங்குன்றதுக்கு பதிலாக கண்காட்சி என்று மாத்திக்கொள்ளுங்க அத. ஓகேவா, அத கண்காட்சி என்று மாத்திக்கொள்ளுங்க. அப்ப இதுல 3 மடங்கு சிறுவர்களுமா ஏண்டா இந்த பார்வையிட வந்த வயது வந்தோரின் எண்ணிக்கை யாதாக இருக்கும். அப்ப வயது வந்தோரின் எண்ணிக்கை யாதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. சரி, அப்ப இவர்களுக்கு நாங்கள் ஒரு பங்குகளை கொடுத்து கொள்ள போறோம், அவ்வளவுதான். அப்ப ஆண்களின் எண்ணிக்கை இங்க 1 இருந்தால் அது இன்று எத்தனை மடங்கு பெண்கள்? 2 மடங்கு பெண்கள். அப்ப பெண்களின் எண்ணிக்கை 2 இருக்கும். அப்ப பெண்களின் எண்ணிக்கையை போல சிறுவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு என்று சொல்லி சொன்னா பெண்கள் 2 3 பெருக்கி விட்டோம்டா 6 சிறுவர்களாக இருக்கும். அப்ப உங்களை கேட்டது வயது வந்தோரின் எண்ணிக்கை யாதாக இருக்கலாம் என்று சொல்லி. அப்ப வயது வந்தோரின் எண்ணிக்கை 2 × 3. அப்ப வயது வந்தோரண்டேகள் ஆண்களும் பெண்களும் சேர்க்கப்படுகின்றார்கள். அப்ப 3 பங்கு 2 பேரும் சேர்ந்து இருக்க போகுது. அப்ப இதை வச்சுக்கொண்டே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இவர்களின் எண்ணிக்கை 36 பேராகத்தான் இருக்கும் என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த 61 பேரை நாங்கள் 3 பிரிக்கலுமோ? 3 பங்கா பிரிக்கலுமோ? இல்ல, அதை 3 பிரிச்சாதான் ஆண்களின் எண்ணிக்கை தனியே எடுக்கலாம். 25 3 பிரிக்கலுமோ? அதுக்கும் பிரிக்க முடியாது. அதை பிரிச்சாதான் எங்களுக்கு ஆண்களின் எண்ணிக்கை தனியே எடுக்கலாம். ஆனா 36 பிரிக்கலாம். எத்தனை பேர் என்று சொல்லி வரும் ஒரு பங்குல? 36 3 வகுத்தமண்டா 3 × 3 அங்கால 3 2 6 என்று சொல்லி வரும். அப்ப ஆண்கள்ல 12 பேர் வந்திருப்பினும், பெண்கள்ல 12 12 24 பேர் வந்திருப்பினும், அப்ப அங்கால சிறுவர்களில 36 2 மடங்கு 60 72 பேர் வந்திருப்பினோம். என்ன அங்கால 72 பேர் வந்திருப்பினோம் பிள்ளைகள். இதுதான் சரியான எண்ணிக்கையாக இருக்க போகின்றது. அப்ப நீங்க விடைய தெரிவு செய்து கொள்வீங்கள் 36 பேர் என்று சொல்லி 2வது விடைய. சரியா பிள்ளைகள்? 2வது விடைய தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும். அடுத்த வினா, 37 மாணவர்கள் விரும்பும் 3 விளையாட்டுகள் பற்றிய தகவல்களை குறிக்கும் கீழ்வரும் வரிப்படத்தை கொண்ட விடை தருகவா. அப்ப வரிப்படத்தை பார்த்து கொள்ளுங்கோ. வரிப்படம் சரியா இருக்கொண்டு நான் ஒருக்கா பார்த்துக்கொண்டு. ஓகே, ஏதேனும் ஒரு விளையாட்டை மட்டும் விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாதான்? ஏதேனும் ஒரு விளையாட்டை மட்டுமா? அப்ப இதுக்குள்ள இருக்கிறவர் வந்து கொண்டு ஏதோ ஒரு விளையாட்டை மட்டும் விரும்புறவன், இதுக்குள்ள இருக்கிறவனும் ஏதோ ஒரு விளையாட்டை மட்டும் விரும்புறவன். அப்ப இதுக்குள்ள இருக்கிறவனும் ஏதோ ஒரு விளையாட்டை மட்டும் விரும்புறவன். மற்றவர்கள் எல்லாரும் பாருங்க சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்கள தெரிவு செய்ய முடியாது. அப்ப ஏதோ ஒரு விளையாட்டை மட்டும் விரும்புறார்கள். 5 2 7 7 3 10 பேர் ஏதோ ஒரு விளையாட்டை மட்டும் விரும்புகிறார்கள். சரியா? அப்ப 2வது விடைய தெரிவு செய்து கொள்வீங்கள் ஏதோ ஒரு விளையாட்டை மட்டும் விரும்புறவன் என்றதுக்குள்ள. சரியா பிள்ளைகள்? அடுத்த வினா, புத்தகம் ஒன்றின் விரிக்கப்பட்ட தோற்றம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மிகச்சரியாக இலக்கமிடப்பட்டுள்ள பக்கங்களை கொண்ட புத்தகம் இது. அப்ப பக்கங்கள் நான் உங்களுக்கு அண்டையான் வகுப்பிலையும் சொல்லி இருந்தேன். என்ன எப்பயுமே இதுல விரிக்கப்படும் போது இஞ்சாலி பக்கத்துல இருக்க போகின்ற ஒன்றுக்களாக இருக்க வேண்டும். அது இந்த பின்பக்க இலக்கம் தான் இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும். அப்ப இஞ்ச ஒற்றையன் வர வேண்டும், இஞ்சாலதான் இரட்டையன் வர வேண்டும். இஞ்ச ஒற்றையன் வர வேண்டும், இஞ்சாலதான் இரட்டையன் வர வேண்டும். அப்ப இது சரியா இருக்கா இல்லையா? இது சரியா இருக்கிற படமாக இருக்கிறது. மூன்றாவது தெரிவு செய்தார்கள் கையெழுத்துங்க பார்ப்போம். அப்ப மூன்றாவதை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக் கொள்ள முடியும். சரி, ஆசைக்கு ஒருக்கா சரியா போட்டுட்டு அப்படியே அதை கொஞ்சம் பிள்ளையா ஆகி கொள்ளுங்க. சரி, பார்த்து கொள்ளுங்கடா. அவருக்கா இந்த புத்தக விஷயத்துல கொஞ்சம் தெளிவு இருந்தது என்று சொல்லி சொன்னா கட்டாயம் நீங்க பிள்ளை விடாமலுக்கு செய்வீங்கள். இந்த இதுல ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்றோம் என்று சொல்லி சொன்னா
இதனுடைய படம் தான் அதுல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த படத்தை காட்டைகள்ல இந்த உருவத்துல தான் காட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு. அந்த படம் இப்படி ஒரு ஷேப்ல தான் இருக்குது. அப்ப இப்படி ஒரு ஷேப்ல இருக்கைகளை இஞ்சாலி இருக்கிற பக்கமும் இஞ்சாலி இருக்கிற பக்கமும் தரப்பட்டிருக்குது. அப்ப இஞ்சாலி இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேல எப்ப நான் சொல்றேன் இந்த தட்டுற பக்கத்தை பாத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா மேலே ஒற்றை எண் இருக்கும், கீழே ரெட்டை எண் இருக்கும். அப்ப இந்த ரெட்டை எண் இஞ்சால விரிச்சு வைக்கல இஞ்ச ரெட்டை எண் மேலதான் இருக்கும். ஆனா அங்கால எது இருக்க வேணும்? கட்டாயம் ஒற்றை எண் தான் இருக்க வேணும். அப்ப மூன்றாவது போட்டாக்கள் சரியன்றது விளங்குதா? இப்ப மற்றாக்கள் சில பேர் ஒன்று காட்டி கொண்டிருந்தவங்க அவங்களுக்காண்டி இரண்டாம் பிள்ளைகள் நாங்கள் இந்த ஒற்றையடா தட்டையக்கல இஞ்சி ஒற்றையன் இருக்குமாடா, அதுக்கு பின்னுக்கு ரெட்டையன் தான் இருக்கும். ஆனா அதை மடிக்கல அதுக்கு மேலதான் வரும். ஆனா இஞ்ச கட்டாயம் ஒற்றையன் தான் இருந்தே ஆக வேணும். இந்த பாருங்க இதுல 55 இருக்குது, 55க்கு பின்னாலே 56 ரெட்டையன் தான் இருக்கும். ஆனா பின்னுக்கு இருக்க வேண்டியது விரிக்கேக்கல இங்க முன்னுக்கு வந்துடும். ஆனா அங்கு ஒற்றையன் தான் இருக்கும். அதனால மூன்றாவது விடைதான் சரி. சில பேர் ஒன்றை காட்டி கொண்டிருக்கிறாங்க. சரி, மூன்றாவது விடைதான் பிள்ளைகள் சரி. அங்கால ஒற்றையன் தான் இருக்கும், அதை மடிச்சிஞ்சால விடையக்குள்ள இங்க ரெட்டையன் வந்துடும். அப்ப அதனால மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வினா 39வது. தரவு சரி. முதல் 5 நிமிடங்களுக்கான மொத்த தொகை, அடுத்து வரும் ஒவ்வொரு நிமிடங்களுக்குமான தொகை. உள்நாட்டு அழைப்பு, வெளிநாட்டு அழைப்பு 20 ரூபாய், 100 ரூபாய், 5 ரூபாய், 50 ரூபாய். ஓகே, அப்ப தொலைபேசி நிலையம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கட்டண விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. மிஜாஸ் வெளிநாட்டில் உள்ள தனது நண்பருடன் 25 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடினார். 25 நிமிடம் உரையாடினானா ஏனின் அவன் செலுத்திய தொலைபேசி கட்டணம் அவ்வளவு. அப்ப வெளிநாட்டில இருக்கிறவனோட தொலைபேசியில உரையாடி இருக்கிறான். அப்ப அதுல சொல்லி கிடக்குது வெளிநாட்டு அழைப்புக்கு முதல் 5 நிமிடங்களுக்கான மொத்த தொகை 100 ரூபா. அப்ப இந்த 25 ரூபாவில இந்த 5 நிமிஷத்துக்கு 100 ரூபாவை போட்டுட்டான். அப்ப மிச்சம் 20 நிமிஷம் கிடக்குது. இன்னும் அடுத்து வரும் ஒவ்வொரு நிமிடங்களுக்குமான தொகை, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 50 ரூபா கொடுக்க போகணுமா? அப்ப ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 50 ரூபான்னு சொல்லி சொன்னா அவன் 20 நிமிஷம் கதைச்சிருக்கிறான். அப்ப சைபர் 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 ஈர் சைபர் சைபர் ஈர் 5 10. அப்ப இதுல சைபரு 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 1. அப்ப இவரு அங்க 100 ரூபாவை கொடுத்திருப்பாரு, இங்க 1000 ரூபாவை கொடுத்திருப்பாரு. அப்ப மொத்தமாக இவர் கொடுத்த தொகை எவ்வளவு? சாரி, 1100 ரூபாவாக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? 1100 போட்டார்கள், ஒரு சரி ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? 1100 போட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது 40வது வினா. செயற்பட்ட மகிழ்வோம் விளையாட்டிலே தடை தாண்டல் போட்டி ஒன்று தொடர்பான ABC என 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. டிஷோனுக்கு முன்னர் கெவின் தடை தாண்டி முடித்தார். அப்ப இந்த டிஷோனுக்கு முன்னர் கெவின் தடை தாண்டி முடித்தாரா? போட்டியாளர்களில் 10 பேர் டிஷோனுக்கு பின்னரே தடை தாண்டி முடித்தனர். அப்ப இவனுக்கு பின்னுக்கு தான் 10 பேர் தடை தாண்டி முடித்தனர். 12 மாணவர்கள் தடை தாண்டல் நிகழ்வில் பங்கு பெற்றனர். அப்ப இது 10, இது 11, இது 12. தடை தாண்டலில் முதலாம் இடத்தை பெற்றவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தேவையான கூற்றுக்கள் இவையா? அப்ப இதுக்கு எங்களுக்கு இந்த 3 கூற்றையும் வச்சுக்கொண்டுதான் நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓமா இல்லையோ? 3 கூற்றையும் வச்சுக்கொண்டுதான் முதலாவது ஆளை கண்டுபிடிச்ச நாங்கள். அப்ப மூன்றாவது விடைய தெரிவு செய்து கொண்ட பிள்ளைகள் சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் நேரம் போயிட்டுதுன்றது எனக்கு தெரியும் தான். ஆனாலும் ஒன்றும் செய்யலாத அந்த பேப்பரை ஃபுல்லா முடிச்சிட்டோம்டா நாளைக்கு அந்த பகுதி 2 தொடங்கி முடிச்சிடலாம். எங்களுக்கு பேப்பரை பார்க்கறதுக்கும் லேஸா இருக்கும். அப்பதான் பகுதி 1 முடிச்சிட்டோம், பகுதி 2 உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால ஒரே அடியா அதை முடிச்சிட்டோம் இன்றைக்கே. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைச்சதுன்றத நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அப்ப உங்களோட புள்ளிகளை போட்டு கூட்டிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப நாளை மாலை இதனுடைய பகுதி 2 வினாத்தாளோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாய் பிள்ளைகள். குட் நைட். டேக் கேர்.